பாத்தியாக்கா உன் புருஷன் செஞ்ச வேலைய கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. தாயே சுட சுட கொஞ்சம் சோறும் குழம்பு இருந்தா போடுங்க தாயே. சோறு இல்ல ஒண்ணு இல்ல பாப்பா. நில்றா, அவ என்ன சொன்னா? பசிக்குதுன்னு பழைய கஞ்சி கொஞ்சம் கேட்டேன், இல்லன்னு சொல்லிவிட்டா சாமி. சோறு இல்லன்னு சொன்னாளா? வாடா வாடிங்க. என்னங்க இவங்கிட்ட என்ன சொன்ன? சோறு இல்லன்னு சொன்னி. சோறு இல்லன்னு சொன்னியா? அத சொல்ல நீ யாருடி? இந்த வீட்டுல நீ வச்சதா சட்டமா இல்ல கேக்குறேன். இப்ப நான் சொல்றேன்டி, சோறு இல்ல போடா. ஐயோ, மூஞ்சி பினாயில் போட்டு கழுவ துப்பிட்டானே. என்னங்க நீங்க போட்டுட்டு போன வேட்டி சட்டை எங்கங்க? அதே வர்ற வழியில ஒரு பரதேசி பைய குளிர்ல வேட்டி சட்டை இல்லாம நடுங்கிட்டு இருந்தா, அவனுக்கு என் வேட்டி சட்டையை தானமா கொடுத்துட்டேன். பாரிவள்ளல் பரம்பரை நாங்க. அக்கா, இந்த பாரிவள்ளல் பரம்பரை தானமா கொடுத்தாரு வேட்டி சட்டை, அது இதான்னு கேளு. அடுப்படியில தேங்காய் மூடிய களவாண்டு திங்கிற பையன் நீ, பெரிய மனுஷனுக்கு போற இடத்துக்கு என்னங்க எத்தனை நாளாங்க இப்படி நடக்குது? இது காலங்காலமா நடக்குது. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி, வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்குவானாடி? சொல்லுங்க. வேண்டாங்க, அதெல்லாம் தப்பு. இந்த வீட்டுல நீ புருஷனா இல்ல நான் புருஷனா? வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. கந்து கந்தா வந்து காக்காய் போட்டுருவோம் மகளே. ஐயோ, யாராவது காப்பாத்துங்களே, யாராவது காப்பாத்துங்களே. என்ன இருந்தாலும் இந்த ஆளுக்கு இம்புட்டு கோவம் வரக்கூடாதுப்பா. உங்களை போட்டு புரிய அடிக்கிறது. நான் ஆம்பளடி, 1000 சின்ன வீடு வச்சுப்பேன். குத்தி போடுவாங்களா? குத்தி போடி, இட்டு போடிச்சு போடுவேன். இட்டுப்பு கிட்ட போலாம் திம்மறி போடும். மரியாதை நடந்துக்க, பிச்சு போடுவேன் பிச்சு. என்னங்கடா இங்க கூட்டம்? என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், உதப்பேன், வெட்டுவேன். நீங்க நின்னீங்கன்னா புகழ எல்லாரையும் வெட்டி போடுவேன். எல்லாம் பொண்டாட்டிக்கு பாய்ந்த பாசுங்க. என்ன சத்தம்? அவன் தலையை நான் கொண்டு வந்துட்டேன். மறுவேலை என்னது பணியார கணக்கு அங்கங்க வீங்கி இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல, ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷனாச்சா, எல்லா பஞ்சாயத்தையும் நானே பண்ண வேண்டியிருக்கு. எங்காவது ஒரு ஓரமா சேவத்தோரமா உட்கார்ந்து இருப்பேன், அங்க வீங்கி இருக்கு. ஏன் ஏதாவது அடிபட்ட மாதிரி தெரியுதா? அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல. அதான பார்த்தேன். இந்த மீனாட்சிபுரம் மிராசு மேல வேற எவனும் கைய வச்சிட முடியுமா? அதானே பாத்தி. ஏய் பங்கஜம், ஆரவே அந்த மீனாட்சிபுரத்து மிராசு. மீனாட்சிபுரத்து மிராசா? மீனாட்சிபுரத்து மிராசு நான் தானே. ஒரு மீனாட்சிபுரத்துக்கு எத்தனை மிராசுடா? எங்க கதவை தர, அந்த முகரக்கட்டையை கொஞ்சம் நான் பார்க்கணும். ஏது இம்புட்டு தூரம்? இங்க பாரு, எங்க மாமனை எங்க அக்கா அடிச்சடியில எந்திரிக்கவே மாட்டாரு. இனிமே உனக்கு மெராசு மைனர் எல்லாமே நான் தான். போலாமா? சரி வாங்க. மல்லு வெட்டியும் மல்லிய பூவும் ஆளையே தூக்குது. தூக்கணும் தானே வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, அந்த ஆள் கொடுத்ததை விட ஜாஸ்தியா பணம் கொண்டாந்துருக்கேன். எத்தனை லட்சம் வேணும் பாத்தியா? முதல்ல ரூபாய் கொடுங்க. என்ன அந்த ஆள் மாதிரி முள்ள மாதிரி நினைச்சியா? எங்க பரம்பரையா ராஜ பரம்பரை தெரியுமில்ல? நீ ராஜ பரம்பரையா? ஏடா திருட்டு நாய, என் பாக்கெட் இருந்து 25 ரூபாய் களவாண்டு வந்துட்டு அவகிட்ட பல லட்சங்கள் வேணுமாங்கிற? ஏண்டா எச்சிக்கல பையல, அது லட்சமாடா? என் வேட்டியும் சட்டையும் கட்டிட்டு வந்துட்டா நீ மிராஸ் தாரா? அதுக்கெல்லாம் ஒரு கூறு வேணும். என் மூஞ்சில கூறு இருக்குடா, உன் மூஞ்சில கீரலா இருக்கு. எந்திரா எந்திரா. ஏண்டா ரொட்டி தலையா? 1000 தான் இருந்தாலும் உன் மாமனோட வெப்பாட்டி உனக்கு அக்கா மாதிரி இல்ல, கூட பிறந்த பொறப்பு மாதிரி இல்ல. நீங்க வரலாமா? நீங்க போற இடம் வர இடம்லாம் அக்கா தங்கச்சின்னா நான் சாமியார் தான் போகணும். போடா, உலகே மாயம் வாழ்வே மாயம்னு போனாயே. தெருவில் இருக்கிற வெறி நாயாலும் உனக்கு கடிக்கு போ. அந்த பூவை கொடு. அது நான் வானது. விடுறா. புழுவாளிலே முத்து வந்தல்லோ, புழுவாளிலே முத்து வந்தல்லோ, முத்து வந்து முத்தம் தந்தல்லோ, பூவுக்குள்ளே புயல் அடிச்சல்லோ. ஏயா முத்து, தினமும் என்ன பாடி வரவழைச்சு ஏன் தொந்தரவு பண்ற? தொந்தரவு பண்ணணும்னு சொல்ற, அப்புறம் ஏன் வர்ற?
அது என்னமோ ஐயா உன் குரலை கேட்ட உடனே என் காலு தானா வந்துருது. வந்து என்ன புண்ணியம்? என் ஆசையை நிறைவேற்றிக்க மாட்டேங்கிறியே. என்ன ஆசை? எனக்கு 3 பையங்க. ஆ, என் முன்னாடி போய் சேர்ந்துட்டா. என் பையங்க ஒரு தங்கச்சி பாப்பா வேணும், தங்கச்சி பாப்பா வேணும் அடம் பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே கருப்பு. அதனால உன்ன மாதிரி சிகப்பா ஒரு பெண் குழந்தை பெத்து கொடுக்குறியா? கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெறாமலே இருக்காங்க. கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அவ்வளவு ஏன் முதல் நாள் வரவேற்பு, அடுத்த நாள் தாலி கட்டலையா? அதனால முதல்ல இப்ப வரவேற்று அப்புறம் தாலி கட்டுறேன். ஆமா, நமக்கு சிகப்பா பொம்பளை புள்ளதான் பிறக்கும்னு எப்படி சொல்ற? நான் கருப்பு, நீ சிகப்பு. கருப்பு சிவப்பு சேர்ந்தாலே நிச்சயம் வெற்றிதான்னு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. உனக்கு பொம்பளை புள்ள தானே வேணும்? என்னைய மூக்குல கை வைக்கிற? அதுல முக்கியமான விஷயம் இருக்கு. வா, வா. ஐயோ, என் கையா வந்துட்டாரு, நான் கிளம்புறேன். வைக்க போல படுத்த நாய்ங்க தானும் திங்க மாட்டாங்க, தள்ளியும் படுக்க மாட்டாங்க. என்ன சாந்தி, வீடு பூட்டி கிடக்குது, யாரையும் காணோம். குண்டர் இல்ல, வீட்டை பூட்டிட்டு எங்க போயிட்டு வர? பாட்டு கத்துக்க போறேன். பாட்டு கத்துக்க இந்த நேரத்துல இவ யார்கிட்ட போய் கத்துட்டு வர தெரியுமா? யார்கிட்ட? எல்லாம் நம்ம பாலு பையகிட்ட தான். இதுக்கு தான் வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்களை வேலைக்கு வைக்க கூடாதுங்கிறது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு, ஒரு நாள் உனக்கு தெரியாம நான் இவளுக்கு பாட்டு கத்து கொடுத்துருவேன். நான் ஒண்ணும் உங்ககிட்ட கத்துக்க மாட்டேன், முத்தோட தான் கத்துக்குவேன். ரொம்ப ஆட்டாத. அவ வெகுளி, அவகிட்ட போய் நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இந்த உள்ள போ. போமா போ, போய் கதவை தர வந்து சேருதுங்க. எல்லாரும் என்ன ஏதாவது பறி கொடுத்துட்டீங்களா? பறி கொடுக்க போறோங்கிற கவலையில இருக்கிறோம். இந்த வீடு பங்களா காரு தோட்டம் எல்லாம் எங்களை விட்டு போகுது. அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? வீட்டை விட்டு துரத்துறா பரவாயில்லையே. பாலுக்கு கல்யாணம் ஆகி முதலிரவு முடிஞ்சு போச்சு. இந்நேரம் சுவாதி கற்பம் தரிச்சிருப்பா. அவருக்கு ஆம்பளை குழந்தை பிறந்து சொத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு போறா. இவ்வளவுதானா? இது என்கிட்ட முன்னாடி சொல்லக்கூடாது. சொல்லி இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை போற நான் முயற்சி பண்ணிருப்பேன்ல. அதுக்கான வித்தையெல்லாம் எனக்கு தெரியுங்க. அதை சொல்லி கொடுத்துருப்பேன்ல. என்ன வித்த? இங்கேயா சொல்லி கொடுப்பாங்க? வீட்டுக்கு வாங்க, எங்க குருநாதர் போட்டோ இருக்கு, அதை நான் கும்பிட்டு சொல்லி கொடுக்க. இந்த கேட்ச் யாரு வாங்க. இப்படி நாருது? வாங்க வாங்க. இவர்தான் இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்த மகான். வித்தையை கத்துக்கிறதுக்கு முன்னாடி இவரை ஒரு தடவை கும்பிட்டுங்க. இவர் பேர் மாணிக்கம். அப்பெல்லாம் ஒரு காலத்துல ஆடின ஆட்டம் என்ன, பாடின பாட்டம் என்ன, பெரிய மைனரா இருந்தாரு. அதுக்கப்புறம் மைனர் கெட்டு மாமா ஆயிட்டாரு. சை, மகான் ஆயிட்டாரியா? ஆணி நக்த பிறக்கிறதுக்கு வித்த தெரிஞ்ச உடனே நடந்தே எம்மை மேல போயிட்டாரு. எப்பாவது டெலிபதி முறையில என்கிட்ட பேசுவாரு. முத்து, அந்த வித்தை எங்களுக்கு கத்துக்கூட. சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. மனுஷனுக்கு எல்லாமே மூச்சு காத்து தான். இந்த மூச்சு காத்து 24 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் வலது பக்கமாவும், அடுத்த 1.5 மணி நேரம் இடது பக்கமாவும் மூச்சு காத்து மாறி மாறி வரும். வலது பக்கம் வந்தா சூரியகலை, இடது பக்கம் வந்தா சந்திரகலை. இதே மாதிரி பெண்களுக்கும் மாறி மாறி வரும். ஆம்பளைக்கு வலது பக்கமும் பெண்களுக்கு இடது பக்கமும் மூச்சு காத்து வர்றப்ப ஒண்ணு சேர்ந்தா நிச்சயமா ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஐயா, இத நம்பி நாங்க இறங்கலாமா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? நீங்க பிறக்கிறது காரணம் நான் தான். இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்த உடனே கொப்ப எனக்கு வேலை கொடுத்தான். அண்ணே, எனக்கு வலது பக்கம் வருது சூரியகலை. உடனே போய் என் பொண்டாட்டி நான் ஒர்க் அவுட் பண்றேன். வரேன் வரணுங்க. அண்ணா நான் என்ன பண்றது? எனக்கு சந்திரகலை வருது. சந்திரகலை வருதா? இப்படியே மூக்குல கை வச்சுக்க. சூரியகலை வந்துடுறேன். அப்படியே போ. சரி போ. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார் நாயி. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு விதியை கண்டுபிடிச்ச, நீ கண்ட பொறுக்கி பதில் சொல்லி கொடுக்குறியடா. கோச்சுக்காதீங்க, உங்க புகழத்தான உரலாம் பரப்புறேன். உன்னை நேர்ல வந்து ஓத்தாண்டா சரிப்படுவேன். 50 பைசாக்கு பிறந்தவன மகனாய் இன்னும் அந்த புத்தி போலையே. என்ன மூக்க ரம்ப மோட்டர் ஆகிற மாதிரி ராவிட்டே போற? அப்பா, இதுல பெரிய ரகசியம் அடங்கி இருக்குப்பா. என்ன? கிட்ட வாங்க. ஆமா, நம்ம இதை மறந்தே போயிட்டுமே. மாலா, என்ன தின்னுட்டு வந்து இப்படி மூக்கு கிட்ட விரல வைக்கிறீங்க? ஒரே நாறுது. போடி பைத்தியக்காரி, ஆம்பளை குழந்தை பிறக்கிற வித்தைய கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்படி சொல்லி சொல்லியேதான் உங்களுக்கு 5 பொம்பளை பிள்ளை பெத்தாச்சு. இனி நீங்க எதை கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு குழந்தையே பிறக்க போறது இல்ல. ஏன்? போன தடவை பிரசவம் முடிஞ்ச உடனே நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டேன். நான் கடைசி புள்ளையதான் நம்பி இருக்கேன். அவனுக்காவது ஆண் குழந்தை பிறக்கணும். நிச்சயமா வந்துடுறேன். ஏன் வரல நீட்ட?
அது ஒண்ணும் இல்ல ரங்கநாயகி. ஆம்பளைக்கு வலது பக்கமும் பொம்பளைக்கு இடது பக்கமும் மூச்சு காத்து வரும்போது ஒண்ணு சேர்ந்தோம்னா ஆம்பளை புள்ள பிறக்குங்கிறது ஒரு ஐதீகம். எனக்கு இப்ப வலது பக்கம் மூச்சு காத்து வருது, உனக்கு இடது பக்கம் மூச்சு காத்து வருது. ஓஹோ, அப்படியா சங்கதி? உன்ன சொல்லி குத்தம் இல்லையா? 3 வேளை மூக்க பிடிக்க சோறையும் போட்டு இங்கே தங்க வச்சிருக்கேன் பாரு. அந்த கொழுப்பு இன்னில இருந்து ஒரு வாரத்துக்கு உனக்கு சோறே கிடையாது. பசிக்குமே. போய் புள்ள தின்னு. புளி பசிச்சாலும் எங்க புள்ள திங்க போகுது? மூச்சுல இவ்வளவு விஷயம் இருக்குதா? டெஸ்ட் பண்ணி பார்த்துறேன். தாத்தா, ஐயா வாடகை பணம் கொடுக்க சொன்னாரு. வாடகை பணமா? ஆ. இதுக்கு இப்ப என்ன அவசரம்? இது ஆஹாஹாஹா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்குள்ள நடக்க போறத நினைச்சா என் மனசுக்கு எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? எங்க கண்ணை மூடிக்க. ஆ, 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 ஆ. ஆஹாஹாஹா. மூச்சுக்கு மூச்சு சேர்ந்துடுச்சு. ஆ, ஐயோ. ஆ, 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 ஆ. நடக்க போறத நினைச்சு உனக்கும் கிளியலுப்பா ஆயிடுச்சு போல இருக்குது. அதனாலதான் காஷ்மீர் பள்ளத்தாக்குல வீசுற காத்து மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. ஐயோ. ஆ, நீயா? பருத்தி வெடிக்கிற மாதிரி தலை நரைச்சு போய் கிடக்கு. இதுல ஆசை வரையா? அம்மா சும்மா சும்மா வரம் கொடுத்த மேலே கை வைக்கிறாங்க. குழுவாளியிலே முத்து வந்தல்லோ, தேன் குடிக்க நீ வந்தல்லோ, தேவதைக்கு வெக்கம் வந்தல்லோ, முத்துக்கு மேவளது மூச்சல்லோ, மீனாவுக்கு எழுது மூச்சல்லோ, முத்து மீனா ஒன்று சேர்ந்தல்லோ, வெக்கத்திலே மூச்சு நின்னல்லோ. ரங்கநாயகி 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 ரங்கநாயகி. எவன்டாவன் என் பேரை சொல்லி கூப்பிட்டவன்? எவன் என் பேரை சொல்லி கூப்பிட்டவன்? என்னாலதான் உன் பேர் சொல்லி கூப்பிட முடியல. எவனோ ஒரு தைரியசாலி உன் பேர் சொல்லி கூப்பிடுறான். நல்லா இருக்கட்டும். ரங்கநாயகி பாரு. ரங்கநாயகி. அப்பா ரங்கநாயகி போயாச்சு. ஆரம்பிச்சிடாமா? ரங்கநாயகி 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 ரங்கநாயகி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நீ போறேன். சொல்ல போய் நான் சொல்லட்டுமா? வயசுல மூத்தவன் நீயே சொல்லு. சுவாதிய ராஜா பெட்ரூம்ல பார்த்தேன். சாந்திய பாலு பெட்ரூம்ல பார்த்தேன். பாக்குறதுக்கே கேவலமா இருக்குன்னு. ஏன்டா ஃபீல் பண்ற? இப்ப உன் சட்டி நான் போடுறேன், என் சட்டி நீ போடுறது இல்லையா? ஓஹோ, உன் நாத்த ஜெட்டியை நான் போட்டுக்கிறேன், என் நாத்த ஜெட்டி நீ போட்டுக்கிறியா? அப்படியா? அதேதான். நாம பொருளை மாத்திக்கிற மாதிரி அவனுக்கு பாட்டி மாத்திக்கிறானுங்க. அண்ணே பொருள் ஓகே, இது பொண்டாட்டியாச்சே. டேய், இந்த விஷயம் இது வரைக்கும் மேல்நாட்டு தான் நடந்துட்டு இருந்தது. இப்ப நம்ம ஊர்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி வக்கீல் சார், இதுக்கு என்ன முடிவு? ஒரே முடிவுதான். ஆ. நேரா அம்மா கிட்ட போய் ம். 2 பேரையும் மாட்டி விட்டுருவோம். ஆ. ரங்கநாயகி பீனல் கோடு பிரகாரம் பாலு அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. சொத்துல 50-50. நீ பாதி நான் பாதி. ஆளுக்கு பாதி. என்ன விஷயம் சொல்லிட்டா வரேன். நாங்க சொன்னா நம்ப மாட்டேன், கண்ணால பார்த்தாதான் நம்புவேன். எங்க கூட வா. இந்த வீட்டுல என்ன நடக்குதுங்கிறத சாட்சியோட நிரூபிக்கிறேன். உன் வக்கீல் புத்தி போதா பத்தியா? சாட்சி கோர்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன விஷயம் சொல்லுங்க வரேன். அம்மா பாலு ரூமுக்கு வா, அங்க வந்து பார்த்தாதான் உனக்கு புரியும். சரி வாங்கடா. வா. சாந்தி, ஐயோ ஐயோ, என்ன? அம்மா வராங்க. குழந்தைய படுக்கல போட்டுரு. ஐயோ. இவன் இங்க எதுக்கு வந்திருக்கான்னு கேளுமா. நான் குழந்தைய பார்க்க வந்தேன். சுவாதி எங்கன்னு கேளுமா. சுவாதி எங்க? சுவாதி குளிக்க போயிருக்காங்க. இங்கதான் பாத்ரூம் இருக்க. இங்க தண்ணி இல்ல, அதனால அங்க போயிருக்காங்க. பீலாவரா இப்பதான் அங்க குளிச்சிட்டு சுவாதி நான் பார்க்கவே இல்ல. பாத்ரூம் வரைக்கும் வாமா. இன்னைக்கு 2ல 1 பாத்துருவான். வாமா வா. டிவி டிராமாவா போடுறீங்க? போச்சுரா. சுவாதி, எங்க குழந்தை சீக்கிரம் பாத்தீங்களா? வந்து குளிக்கணும். நான் குளிச்சிட்டேன். பரவாயில்ல, மறுபடியும் குளி. சின்ன பெரிய கதவு திறந்து பார்த்தா லபோ தீபம் கத்து. என்ன பிளேரிங்களா நீங்க? நான் குளிக்கிறத உங்க அண்ணனுங்க பாப்பாங்களா? ஐயோ, நீ துணி எல்லாம் ஒண்ணு கலட்ட வேண்டாம். குளிக்கிற மாதிரி நடி போறோம். வா. ஐயோ, ஐயோ, வான்னு சொல்றேன்ல. என்னங்க நீங்க? ஒண்ணு நீ பேசாத. ஐயோ. ஆமா. ஆமா வா, பாத்ரூம் வந்து பாரு. என் அழுக்கு துணி மட்டும் தான் இருக்கு. கம் அம் கம். பாரு. You wait, I see. போறா. ஐயோ, சுவாதி, என்னாச்சு? என்னங்க? யாரோ நான் குளிக்கிறத எட்டி போதும் பாக்குறாங்க. சுவாதி, போதும். இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். தம்பி பொண்டாட்டி குளிக்கிறது அண்ணனுங்களா எட்டி போடுறானுங்க, அதுவும் அம்மா பக்கத்துல இருக்கும்போதே. சரியா பாக்கலாமா?
ஏன் மாடிக்க இது சொல்லுமா தெரியாது அடிக்காதமா என்ன மன்னிச்சிருப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. இனிமே அவங்க எது சொன்னாலும் நீ நம்பாம இருந்தா அதுவே எனக்கு போதுமா. ஃபாரின் ரேஞ்சில பொண்டாட்டிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. உண்மையை சொன்னா உழைக்கிறானுங்க. என்னடா சொல்லிட்டு போறானுங்க? உன்னை இங்கிலீஷ்ல ஏதோ திட்டிட்டே போறானுங்க. அடிச்சிருப்பால. ஐயோ ஒரு 50 காலி எல்லா சொத்தும் எனக்கு தான். குழுவாளியிலே முத்து வந்தல்லோ, குழுவாளியிலே முத்து வந்தல்லோ, தட்டி தட்டி பிரியாணி தந்தல்லோ. இந்தாங்க பிரியாணி. உட்காருங்க. தேங்க்ஸ். முத்து, இந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு வந்து எவ்வளவு வருஷம் இருக்கும்? உங்க புறவுக்கு முன்னாடி வந்துட்டான். இத்தனை வருஷமா நாம எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டோம். அதனால இந்த 2 பையாக்களுக்கும் நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க. முத்து, நாங்க சொல்ல போற விஷயத்த நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி உன்னோட ஒரு கண்ணு வேணும். என்னது இது வாய் வழியா வருது? ஐயா, பிரியாணியை கொடுத்துட்டு கண்ணை கேக்குறீங்களே, ஒரு கிட்னி கேளுங்க தர்றேன். அது உள்ள இருக்கு யாருக்கும் தெரியாது. என் கண்ணை கொடுத்தேன்னா ஊருக்குள்ள ஒத்த கண்ணு கூப்பிடுவாங்க. சீ, நான் எப்படி கண்ணு ஓணும்னா கண்காணிக்கிறதுன்னு அர்த்தம். இவ்வளவுதானா? இது முன்னாடி சொல்லக்கூடாது. யார கண்காணிக்கணும்? இந்த வீட்ல யாருக்கும் தெரியாம எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ராத்திரி கவனமாயிரு. வீட்டுக்கு வீடு யாராவது மாத்துனாங்க உடனே எங்களை வந்து எழுப்பு. சரி, ஹெல்ப் பண்றேன். வேலை போட்டுருங்க. எச்சல் சாரி, குப்பை தட்டி நினைச்சேன். முத்து, முத்து, எழுந்து எழுந்து எழுந்து. ஐயோ பேய். கத்தாத முத்து, பாத்தியா? பார்த்தேன். நல்லா பாத்தியா? 2 பார்த்தேன். என்ன 2 பார்த்த? என் 2 கண்ணால பார்த்தேன். இது போதும். 50-50 ஓகே. நீ பார்த்தது அப்படியே அம்மா கிட்ட சொல்லுவியா? யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன். ஆமா, என்ன பார்த்த? ராத்திரி 1 மணி இருக்கும். இருட்டா இருந்திருக்குமே. ராத்திரினாலே இருட்டுதான். என்னது இது? தவளை சத்தம். அப்ப ட்ரெயின் வந்துச்சா? ட்ரெயின் இல்ல, நாய் ஊளையிடுது. செல் செல் செல். ஒரு வெள்ளை உருவம் இந்த பக்கம் வந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் செல் செல் செல்லுன்னு இந்த பக்கம் ஒரு வெள்ளை உருவம் வந்துச்சு. 2 நெருங்கி வந்துச்சு. நெருங்கி ஏதோ குடுக்கல் வாங்கல் பண்ணிச்சு. அதுக்கு அப்புறம் அண்ணாச்சி பாருங்க, உங்களை பத்திரிக்கையில நாள் அடிச்சிருக்காங்க. காட்டுறது யார் தெரியுமில்ல? வர்கீஸ். வர்கீஸ், பொழுது விடியும் போது அந்த ராஜா உயிரோடு இருக்க கூடாது. புள்ளைங்க எங்கயா? அவங்க ஒத்துமையா இருக்கணும்னு இந்தியன் படத்துக்கு அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா மூச்சு மரத்துக்குள்ள ஆரம்பிச்சிடலாமா? டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா. டெலிபோன் மணிக்கு மாதா கோயில் மணிக்கு வித்தியாசம் தெரியாத நாயிடா நீ. மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா. ஆலமரத்தை பார்த்து மலர்ன்றியாடா. டிஜிட்டலில் செதுக்கிய குரலா. என்னது செதுக்கிட்டியா? எலிசபெத் டெய்லர் மகளா. யார் நம்ம ராமசாமி மகளா? சாக்ரேஷன் தவளா இவள் தானா? ஊர் தவளை பார்த்து ஜாகீர் ஹுசேன் தவளான்னு கேக்குறிய நாய். மீனா மீனா இவள் அங்கம் தங்கம் தானா? மீனா மீனா இவள் லேட்டர் செல்லுலார் போனா. கம்ப்யூட்டர் சாமி, அது செல்லுலார் போன் இல்ல, லோக்கல் எஸ்டிடி பூத். யோ சும்மா இருக்க மாட்டா. யார்கிட்டயா பேசுற? எங்க அண்ணகிட்ட. இதான் உங்க அண்ணனா? ஆ. அழகா இருக்காரு. எங்கயா இருக்காரு? துபாயில இருக்காரு. துபாய்லயா? ஏயா? என்ன கிணறுல என்ன வரலையா? கூட்டி போயிருக்காங்க. ஓ. ஏய் காண்டு, நான் அழகா இருக்கேன்னு சொன்ன உடனே என்ன துபாய் கமிச்சிட்டேடா. ஒரே கப்புடா. சொல்ல விட்டுச்சு. இனிமே கவலையே இல்ல. விடியா? எனக்கு இன்னும் சந்தேகம் தீரல. கல்யாணம் ஆகாமலே குழந்தை பெத்துக்கலாமா? அது அன்னைக்கே சொன்னேனே. கல்யாணம் ஆகி குழந்தை பெறாமலே இருக்காங்க, கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறவங்களும் இருக்காங்களே. அதே மாதிரி வயசாயும் வயசுக்கு வராம இருக்கிறவங்களும் இருக்காங்க, வயசு ஆகாமலே வயசுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. நீ என்ன சொல்ற? எனக்கு எந்த பக்கம் மூச்சு வந்தாலும் எந்த குழந்தையும் பிறக்காதுங்கிற. ஏன்? நான் இன்னும் வயசுக்கு வரலையே. ஏய், எந்திரி எந்திரி எந்திரி. வேஸ்ட். அரசக கற்பமானமா கண்ணைய சீதையா கறி மூஞ்சிலே கருப்பு ஸ்டாரு
சிரிப்பு? கல்யாணம் ஆகி 3 பெத்து ஏன்டா மறுபடியும் அலையிற நாய்? கல்யாணம் அது ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டது மாதிரி உன்னை கட்டி வச்சு போயிட்ட. அதுக்கே 3 பெத்தவ நீ கொஞ்சம் அழகா இருந்தா 300 பெத்திருப்ப. அளவோட பேச கத்துக்க. அளவோடவா? அளவு மிஞ்சி தான் பேசுவேன். அப்ப நான் பிளாஸ்டிக் எடுத்து வாயிலேயே ஒட்டுவேன். இப்ப என்ன செய்வேன்? எங்கடா அந்த வர்கீஸ்? என்ன லட்சி அவசரப்பட்டு என் குழந்தைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. இனிமே பேனாவை என் கையாலே தொட மாட்டேன்னு அந்த ராஜா பையன் போன்ல கதறி அழுதுருப்பானே. நீங்களும் அவனை அடிச்சீங்க உதைச்சீங்க, ஏதாவது நடந்துச்சா? ஆனா இப்ப எப்படி? அதான் வர்கீஸ். நீ தூக்கிட்டு வந்தது அவனோட குழந்தை இல்ல, அவன் ஃப்ரெண்டோட குழந்தை. என்ன லட்சி சொல்றீங்க? ராஜா வீட்டுல அவன் ரூம்குள்ளார தொட்டில தூங்கிட்டு இருந்த குழந்தைய தான் நாங்க தூக்கிட்டு வந்தோம். வேணா கேட்டு பாருங்க. யாருகிட்ட? குழந்தைகிட்ட. குழந்தை பேசுவாடா நாய். இந்த குழந்தைகிட்ட இல்ல என்னாச்சு, நம்ம மொட்டை குழந்தைகிட்ட கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். இவன் யாருகிட்டயும் எப்பவும் பொய் சொல்லுதா இல்லே, அதான் வர்கீஸ். எவனையும் கேட்க வேணாம். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அந்த ராஜாவோட குழந்தை இங்க வரல, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். 1 மணி நேரம் என்ன, இப்ப சொல்லுதேன். இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள ராஜாவோட குழந்தை இங்க இருக்கும். அதான் வர்கீஸ். டேய், அடிக்கடி அதான் வர்கீஸ்ன்னு சொல்றியே, அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தைய இனிமே சொல்ல மாட்டான். அதான் வர்கீஸ். கமான் ஃபர்ஸ்ட் நானு, நெக்ஸ்ட் நீ. தைரியமா ஏறி குதிங்க பாரு. ஜம்ப். ஓகே. கேட் திறந்தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு என்ன எகிரி குதிக்க சொன்ன? அது வந்து போதும் நிறுத்து. எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏர்போர்ட் ஃபுல் கொண்டாடுறாங்க, ஆனா நீ என்ன வச்சு டெய்லி கொண்டாடுற. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வேலை வெட்டிலாம் விட்டு வந்திருக்கேன். உன் வாயில ஹெல்ப்னாதரா? எனக்கு எலி மருந்து சாப்பிடற மாதிரியே இருக்கு. சுத்த சொதப்பல். சொதப்பல் நான் இல்ல, எல்லாம் நீங்க போற பிளான். பக்காவா ஒரு பிளான் பண்ணுங்க, பட்டைய கிளப்பிடுறேன். சரி வா, சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. இதுதான் காயத்ரி வீட்டோட பிளான். இது பெட்ரூம், இது ஹால், இது பூஜை ரூம், இதான் பாத்ரூம். வீட்டை விக்க போறாங்களா பாஸ்? இல்ல, இடிச்சிட்டு கல்யாண மண்டபம் கட்ட போறாங்க. ஊருக்குள்ள பேசாம சொல்றது கேளு. சரி. காயத்ரி கரெக்டா 8 மணிக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு வருவா. நீ 7:59க்கெல்லாம் பாத்ரூம் உள்ள போய் மூளையில தேற மாதிரி ஒட்டிக்கிட்டு டைட்டா நிக்கிற. வந்த காயத்ரி ஒவ்வொரு துணியா கைட்டுவா. ஜாக்கெட் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கும், லேட் ஆகுது நினைச்சு டென்ஷன் ஆகக்கூடாது. அவ முதுகு சும்மா மொசைக் ஃப்ளோர் மாதிரி வலுவலுன்னு இருக்கும், அதுல வலிக்கு விழுந்துடாம இறுக்கி அடைச்சு ஒரு உம்மா கொடு. சீன் சூப்பரா இருக்கு பாஸ். ஆனா பாத்ரூம்ல இடம் கொஞ்சம் சின்னதா இருக்குமே, அங்க இந்த கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம். அப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ரூம் புக் பண்ணி தர, நல்லா உருண்டு பேரண்டே வசதியா முத்தம் கொடுத்துறியா? சூப்பர். டேய், நீ கெடுக்க வரல, நடிக்க வந்திருக்க. சாரி பாஸ், கொஞ்சம் கேரக்டரா மாறி. கேரட் பீட்ரூட் எல்லாம் நீ மாற வேணாம், சொன்னது செஞ்சா போதும். கிளம்பு. ஓகே பாஸ், வெற்றியோட வரேன். மாஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க மாஸ்டர், தப்பு பண்ணிட்டீங்க. என்னடா தப்பு? பாத்ரூம்குள்ள பஞ்சு அனுப்பிச்சிட்டு பின்னாடியே நெருப்பி அனுப்பிச்சிருக்கீங்களே, பத்திக்காது. டேய், பஞ்ச நெருப்பு பக்கத்துல இருந்தா தானடா பத்திக்கும். பழைய தார்பாய் நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கவே பத்திக்காது. ஏன்னா குளிக்க வர போறது என் அத்தை பொண்ணு இல்ல, என் அத்தை. டேய், ஈட்டி என்ன பண்ணுவானா, காயத்ரி நினைச்சு எங்க அத்தையை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பான். கருப்பு கரைசி எங்க அத்தை பலார் நிறைவாங்க, ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடி வருவான். இத பார்த்த காயத்ரி தூணு காரி துப்புவா. காதல் கட்டாவும், கடப்பாறைக்கு செட் ஆகும். லாண்டரிக்கு துணி போட சொல்லி எவ்வளவு நாளாச்சு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே செய்யணும், எதை சொன்னாலும் யாரும் காதுலயே வாங்க. இப்ப அத்தை உள்ள கேரளா கெட்டப்ல இருப்பாங்க. எதை சொல்லு, ஒரு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது. அந்த மனுஷனோட ஒரே போராட்டமா போச்சு. ஐ ஜாக்கெட். அத்தை இப்ப உள்ள பில்லா நயன்தாரா கெட்டப்ல இருப்பாங்க. ஐ பிரா. அத்தை இப்போ பிறந்த குழந்தையாவே மாறி இருப்பாங்க. ஆமா, எல்லாத்தையும் உருவந்துக்கு அப்புறமா ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறாங்க. மாஸ்டர், அவனுக்கு எப்பவுமே அத்தை சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மாஸ்டர். எப்பா கண்ணுக்குட்டிய மடக்க வந்தவன் பசுமை சேர்த்து ஓட்டிட்டு போறான் போல இருக்குதா? ச்சே, பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். மாப்ளே, அத்தை நீங்க என்ன இங்க? அது வந்து குக்கர் விசில் அடிச்சிடுச்சு மாஸ்டர். மாஸ்டர்,
உங்க அத்தைக்கு நல்ல வாய்ஸ். இந்த வாய்ஸ் வச்சு மெடிக்கல் காலேஜ்ல 2 சீட் வாங்கலாம்ன்றியா? குரல் வளம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல டேய், வந்தேன். அவங்க என்ன ரெக்கார்டிங் ரூம்ல இருந்தாடா கத்துறாங்க, பாத்ரூம்ல இருந்து கத்துறாங்கடா. அந்த படுபா வேற கூட இருக்கா. எங்க அத்தைக்கு என்னாச்சோ? அத்தை 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 ரொம்ப வலிக்குதா? உங்க அத்தை ஏதோ கற்பு கரசி அரைவாங்க அப்படி இப்படி நீங்க இப்படி அலையறாங்க. விடாதீங்க, புடிங்கன்னா உள்ள வேற ஏதாவது இருக்கலாம்லடா. உள்ள யார் இருக்கா? 2 பேர் மட்டும் தானே இருக்காங்க. இப்போ நீங்க கீழே நான் மேல. ஆமா, எங்க அத்தை இவ்வளவு கீழே இறங்க நினைச்சு கூட பாக்கலடா. பாத்ரூம் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, நீங்க பாதாம் கீர் குடிச்சு நடத்துற ஃபர்ஸ்ட் நைட்ட இங்க ஒருத்தன் பாத்ரூம் நடத்துறா மாமா. ஆத்த தவறிட்டாங்க மாமா. லட்சுமி லட்சுமி இதுக்கு அப்புறம் எங்க மாமா எப்படி வெளியே தலையை காட்டுவாரு? எனக்கு ஒண்ணும் ஆகல. காயத்ரி நினைச்சு மாப்பிள்ளை கிட்ட சொல்ற? கொஞ்சம் கலட்டா பண்ணிட்டாரு. மாப்பிள்ளை புடி உடும்பு புடி 30 வருஷத்துல நீங்க கூட என்ன அப்படி புடிச்சது இல்ல. ஆமா யோ லூசாயா நீ? உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் புடிய பத்தி பேசிட்டு போறா. சூடு சொரணே இல்லாம ஏதோ சுள்ளிராஜன் காமெடி கேட்டாம சிரிச்சுட்டு இருக்கிற. என் புடிய பத்தி கேக்குறேன்னா அவங்க அம்மா கிட்ட கேக்குறேன்டா. அந்த காலத்துல என் மாமியார பாத்ரூம்ல போடா மானங்கட்ட பயல, கல் எடுத்து அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. இப்படி ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீன் யோசிச்சேன் பாத்தியா? ஏன் புத்திய செருப்பாடி போடுறா போடுறா கீழே. ஆமா, இங்க இவ்வளவு அமளி தும்ளி நடக்குது. இந்த ஈட்டி வெளிய வராம அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருப்பா? உள்ளதான் காயத்ரி போயிருக்காளே. டேய், காயத்ரி எப்படா உள்ள போனா? நீங்க பேசிட்டு இருந்த கேப்ல அவ உள்ள போயிட்டா. டேய் ஈட்டி, எங்கப்பா செட் ஆயிடுச்சுப்பா. உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? காயத்ரிய கதற 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 கதற. ஆமா, உங்க ஊர்ல இவ்வளவு அநியாயம் நடக்குது, தட்டி கேக்குறதுக்கு ஒரு ஆம்பளை கூட இல்ல? இருக்காருங்க. இந்த பொண்ணோட தாய் மாமன் நிறைய வித்தைய தெரிஞ்சிருக்காரு. ஆனா ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா ஆளே காண்றது இல்லைங்க. அப்படி ஒரு ஆளா? ராணுவ அவரு? என்ன சொல்றாரு? நீ யாருன்னு கேக்குற? பாக்கியா முதல்ல அவர் யாருன்னு சொல்லு. பிளாக்கியா சுபாக்கியா? பிளாக் பெல்ட் சூன் அட் த கமிங் ஃப்ரம் சூப்பர். யா ஊர்க்கியா குடியாக்கியா கிடைக்கியா? இந்த ஊர் குடியா கிடைக்கிறதுக்கு வந்து கேக்குற ஆனுங்கயா? ஆமாங்கிறாரு. உங்க குடிய கெடுக்க வந்திருக்கனா? அக்கியா அக்கியா அக்கியா. என்னடி இது? தம்பி பாருங்க. ஐயா, இப்ப என்ன சொல்றாரு? அவ்வளவுதான் சந்திக்க கேக்குறாரு. நான் எப்ப கூப்பிட்டு தெரியாதனமா சவால் விட்டு எதுவும் சமாளினேன். சண்டைக்கு தானே சாப்பாடு கூட அப்புறம் வச்சுக்கலாம். டேய் புத்தா, புத்தா, இன்னைக்கு புதன்கிழமை, புத்தருக்கு விசேஷமான ஆளு. அண்ணன் யாரு கூட சண்டை போட மாட்டார். அல்லுக்கலையா? இவ்வளவுதானா? சாப்பாடு தொலை பண்ணீங்க. கொண்டு போக்கியா கொண்டு போக்கியா எக்கா அண்ணே, அது அங்க போய் விடலாம். உன் கியா கியா மாமா வருதுடி. இவ்வளவு நாளா பொண்ணுல காப்பாத்துறேன்னு காலத்தை பாழாக்கிட்டு இருக்கமே. நீங்க போய் சைஸ் பண்ணுங்கண்ணே. இப்ப என்ன சைஸே இல்லாமடா இருக்கா? சும்மாரா அழுகினவாயா? ஓடுக்கியா தண்ணிக்கியா உரச்சுக்கியா சந்தனக்கியா ஓடுக்கியா தண்ணிக்கியா கியா கியா உரச்சுக்கியா சந்தனக்கியா கியா கியா. என்ன சொல்றாரு என் மச்சான்? அதான் ஒடுகிற தண்ணியில உரைச்சி விட்டே சந்தனத்தை கியா கியா அப்படிங்கிற பாட்டை இவ்வளவு தெல்ல தெளிவா ஜப்பான் பாஷையில பாடுறாரு பாத்து. ஆமா கியா. ஆஹா, சந்தனத்தை உரைச்சினது போதும். நாங்கெல்லாம் இங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். நீங்களும் என் மச்சானும் கொஞ்சம் ஓரமா போங்க. கூச்சக்கியா. ஆமா, ஆம்பளை இருந்தா தானே கூச்சப்படுறதுக்கு. அம்புஜா அம்புஜா கிச்சா கிச்சா அம்புஜா தொங்கு கிச்சா தொங்கு கிச்சா தொங்கு கிச்சா. என்ன தொங்கிருச்சான்னு அங்க பார்த்து சொல்றேன். எனக்கே புரியாம உளறிட்டு இருக்க, நீ வேற ஏன்டா நடுவு வந்து குழப்புற? ஆம்புஜா. உண்மையை சொன்னா ரோஷம் மட்டும் வருது. பஜன்கா பஜன்கா, தினம்கா தினம்கா, நிஜம்கா நிஜம்கா. ஒண்ணுமில்ல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு
குடியும் குடுத்துமா 10 பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம். நோக்கியா நோக்கியா இல்லையேங்கிறார். ஒண்ணுக்கியா ரெண்டுக்கியா ஒண்ணு மேல ஒண்ணு பெத்துக்கணும் சொல்றாரு. அது எப்படி முடியும்? ஒண்ணு மேல ஒண்ணு பெத்துக்கிறதுக்கு நீங்க ரெண்டுக்கியா 2 பெத்துக்கலாங்கிறார். கவர்மெண்ட் சட்டம் கியா கவர்மெண்ட் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. ஆமாக்கியா ஆமாங்கிறார். என் மாமா மேல எனக்கு கொள்ள ஆசை. ஆனா உன் முன்னாடி அவன் என்ன தொட்டு தூக்கி காப்பாத்திட்டானே. எப்ப நீ அவனை அடிச்சு வீசுறியோ அப்பவே உனக்கு ஒரு மாலையும் போட்டு முத்தமும் தந்துடுறேன். ஐயோ வெக்கம் மட்டும் இருக்கு, ஆனா வீரம் தான் இல்ல. चिकन किया मटन किया परोटा किया कुर्मा किया यार किया उइया उइया यार ओड़ சோப்பு டப்பா வந்து வச்சேன். ஐயோ என்ன தண்ணி தெளிச்சு குளிச்சுட்டு போன அந்த ஆளு திரும்பி உன்ன பாக்கிறதுக்கா வராடி. அவரு சோப்பு தேட வந்திருக்காரு. அவர் ஒன்னும் சோப்பும் தேட வரல, ஒண்ணும் தேட வரல. சோப்பு தான் இருப்பிலேயே இருக்கு. உனக்கு வேணா ஆசை இல்லாம இருக்கலாம், அவருக்கு மேல கொள்ள ஆசை. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? நீ வேணா பாரு, நீ மூச்சை பிடிச்சு அப்படியே தண்ணிக்குள்ளேயே உட்காந்துக்கோ. அவர் அப்படியே ஹீரோ மாதிரி பாஞ்சு வந்து உன்னை கட்டி பிடிச்சு தூக்கிடுவாரு. நிஜமா கட்டி பிடிப்பாருல? நீ வேணா பாரு. அப்படியே பாஞ்சு வந்து காப்பாத்துவேன்னு பார்த்தா கம்பு இறங்கி வந்து காப்பாத்தினா பம்பு வந்துருந்தா கம்பு விடுற. செம்பருத்தி பூவ போல நான் ராசனை கேட்ட நாய. இப்ப நான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? அடி செம்பருத்தி என்ன நடந்துட்டு தெரியுமா? என்ன ஊரே ஒண்ணு சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க, இவர் பாடுபடுத்திட்டு இருக்காரு. ஏன் இந்த ஊரை நம்ம 2 பேர் பேர்ல பட்டா எழுதி வைக்க போறாங்களா? பட்டியை கல்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க. வாங்கியா யோ, இந்த வாங்கியா போங்கியா ஆங்கியா இதெல்லாம் நடக்காது. நாங்க இந்த காதுல பூவா வச்சுக்கிட்டு இருக்கோம். காதுக்கியா பூக்கியா நோக்கியா மூக்குக்கியா பூக்கியா சொருவிக்கியா. ஏய் என்னப்பா சொல்றான்? காதுல பூ வைக்க வேணாமா, மூக்குல சொருவிக்கிறீங்க. ஏய் இங்க பாரு, இதுவரைக்கும் போட்டு வந்த சோறெல்லாம் உனக்கு தண்டமா போட்டுக்கிட்டு இருந்தோம். இனிமே சோறு தண்ணி போடுறது இல்லைங்கிற முடிவுக்கே நாங்க வந்துட்டோம். நோக்கியா மீல்ஸுக்கியா பதிலுக்கியா மட்டன் கியா சிக்கன் கியா காடைக்கியா சோறே வேணாமா. ஆடு கோழி காடை கவுளாரி போட்டா போதுமா? இந்த பாரு, இவ்வளவு நாள் நீ வீர வீரன்னு சொல்லி எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருந்த. இனிமே நாங்க ஏமாற மாட்டோம். இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறே தம்பி விஜய், அதோட நீ சண்டை போட்டு ஜெயிச்சாக்க தங்கிறதுக்கு இடம் சாப்பாடு மெத்த இல்ல. சண்டைக்கியா வேணாக்கியா. இந்த மாதிரி நீ சண்டை போடல ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள தள்ளி வெளியே தாப்பா போட்டு தீய வச்சு கொண்டு பயர்க்கியா கறிக்கியா நோக்கியா டுடேக்கியா வியாழக்கிழமை. ஓ வியாக்கியா வேணாக்கியா அத்தைக்கியா வயசுக்கியா. என்னையா சொல்றாரு? அவங்க அத்தை இன்னைக்கு வயசுக்கு வந்தனாலா யாரு கூட சண்டை போட மாட்டாரா? அத்தைக்கியா பொண்ணுக்கியா வயசுக்கியா. அத்தை இல்லையா, அத்தை மக வயசுக்கு வந்தனாலா அதனால யாரு கூட சண்டை போட மாட்டாரா? சரியா? வெள்ளிக்கிழமை என்னாச்சு? வெள்ளிக்கிழமை என்னாச்சு கேட்கிறாரு? பாவிகளா விடாம கொடாயிரானுங்களே. வெள்ளிக்கியா சுக்குக்கியா வாட்டருக்கியா உள்ளக்கியா. என்னது சுக்கு தண்ணி குடிக்கிறனாலா? அன்னைக்கு அண்ணன் யாரும் தொட மாட்டாரா? என்ன ஒவ்வொரு கிழமை ஒரு காரணம் சொல்றீங்க? சனிக்கிழமை என்னாச்சு? ஒத்துக்கியா ஒத்துக்கியா ஒத்துக்கியாப்பா. ஐயோ எங்க அண்ணன் புடிச்சுக்கிற ஃப்ரெண்டு உன்னை நான் மிதிச்சு நான் ஒத்துக்கிட்டாடா. அவசரப்பட்டியில போட்டு என்ன மிதிக்க பாக்குறேன். நான் எப்படி ஒத்துக்கிட்டேன்? அவசரப்படி சொல்றேன். அண்ணே ஒரு ஐடியா. என்ன விரலிய நசுக்கி இல்லாங்கறியா? அது இல்லனே, விஷத்தை வாங்கி சாப்பிட்டு அப்படி சாஞ்சிட வேண்டியதான். போடா மூளை இல்லாதவனே. உக்கா எங்க அக்கா இதையெல்லாம் விட்டுட்டு சாகிறதுக்கு நான் என்ன மடையனாடா? டேய் அந்த விஷத்தை சாப்பிட வேண்டியவன் யார் தெரியுமா? விஜய். அவனை என்ன கையிலேயே வச்சு கசக்கி இல்லாங்கறியா? இல்லனே வில்லனா மாறிட்டேன். வில்லனா மாறு, வில்லனா நாரிடாத. விஜய் கிட்ட கொண்டு போய் இந்த விஷத்தை கொடு. அவன் சனிக்கிழமைக்குள்ள சாகணும்.
அவன் செத்ததுக்கு அப்புறம் ஊர் ஜனங்கிட்ட எல்லாம் போய் சொல்லு அண்ணன் சனிக்கிழமை சண்டைக்கு தயார்னு சொல்லி ஊர் ஜனங்களை கூட்டிட்டு வா. அப்புறம் பாரு செத்த பொண்ண போட்டு பெரட்டி பெரட்டி மதிக்கிறேன் பெரட்டி பெரட்டி மதிக்கிறேன் அவ்வளவுதானே இப்பயே போய் என்னால பாக்குறேன் வரதா போ டேய் விஷத்தை குடுத்தியாடா நானே கொடுக்காம இருப்பேன் செத்த பாம்புனே அவனை எவ்வளவு மிதி வேணாலும் மிதிங்க அதை எந்திரிக்கவே மாட்டாத சரியான ஆம்பளையா இருந்தா என் கண்ணை கூட ஒத்தி கொத்திரண்டு பாருங்கடா அவன் போட்டு சத்தத்திலே ஒரு அவுட்டு பொம்பளைக்கியா தண்ணிக்கியா ஆமாண்ணே வேணாக்கியா தண்ணியில ஊத்த போலாம் ஏன் கேக்குறீங்க அவன் எழுந்திருச்சா நமக்கு டேஞ்சர் கியா அவருக்கு மட்டும் தான் தெரியுமா நீ போ அட சுமாரியா தம்பி தம்பி எந்திரிச்சு ஓட பாக்குறேன் என்னமோ பெருசா வீரநாட்டமா பீத்திக்கிட்டே இப்ப இவரோட சண்டை போடுறான் இன்னைக்கு இங்கயா எங்க அப்பாக்கியா அவுட்டுக்கியா இன்னைக்கு அவங்க அப்பா இறந்தாளா அதனால யாரும் சண்டை போட மாட்டாராம் யோ அப்பா செத்த நாளு அம்மா செத்த நாளு பாட்டி செத்த நாளு புதன்கிழமை விரதம் வியாழக்கிழமை விரதம் இந்த பருப்பெல்லாம் இங்க ஒண்ணும் வேகாது வேற எந்த பருப்புக்கியா வேகக்கியா வேற எந்த பருப்பு வேக காக்கிறாரு இப்ப இவரு தம்பி கூட சண்டை போட்டே தீரணும் நம்ம சிஷ்யன்கியா சண்டை உண்மையை சொல்லு ஏன் இப்பெல்லாம் செய்ற என்னது சாப்பிட்டு சண்டை போடலாம்னு சொல்றியா இல்லைங்க சார் சண்டைன்னா எனக்கு என்னன்னு தெரியாதுங்க சார் சும்மா என் முறை பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு ஒரு வேளை சாப்பிடுறதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் பீலா இனிமே இந்த ஊர் பக்கம் வந்த இனிமே இந்த ஊர் பக்கம் தலை வச்சு நான் படுக்க மாட்டேன் வேற இவன் இருப்பான் இனிமே இந்த ட்ரெஸ்ல நான் பார்த்தேன் பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் நான் போட மாட்டேங்கண்ணே ஓ சரிங்கண்ணே ஐயா தம்பி நம்ம ஊருங்க ரொம்ப நல்ல பையன் தப்பு தண்டாலாம் பண்ண மாட்டான் நம்ம பங்களாவிலே ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா இவனுக்கு வேலை ஏன் இல்லீங்களா இருக்கீங்களா கணக்கு இவனை கூட்டிட்டு சமையல் கட்டுக்கு போ எதுக்குங்க சாப்பாடு போடவா ஏதாவது எடுபடி வேலைக்கு வச்சுக்கியா இவன் எதை எடுப்பான் எதை பிடிப்பான் உள்ளவா புடிச்சு காட்டுற வா புடி போ பிடிக்கிறேன் பாப்பா இதுதான் நீ வேலை செய்ய போற இடம் தம்மா துண்டு இடத்துல என்னையா வேலை செய்யறது இடம் எப்படி இருந்தா என்ன தொழில காட்டு காட்டுற ஆமா நீ நுழையறப்போ புடிச்சு காட்டுறேன்னு சொன்னியே இதுக்கு முன்னால கரண்டி புடிச்சிருக்கிறியா கடப்பாறையே புடிச்சிருக்கேன் யோ ஜெர்மன் இத்தாலி ஜப்பான் அமெரிக்கா எல்லா நாட்டு சமையலும் தெரியும் இந்தியன் சமையல் மட்டும் தெரியாது அத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட வேண்டியதுதான் ஏன் சிரிக்கிறேன்னு பயமுறுத்துற நீ 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறிய நான் கட்ட மாட்டேன் கொத்தனார வச்சு தான் கட்ட போறேன் என்ன நீ சாதாரணமா நினைக்காத கிராமத்துல 500 ஏக்கர் நிலம் இருக்கு கிராமம்னா 500 என்னையா 5000 ஏக்கர் நிலம் கூட தான் இருக்கும் எனக்கு இருக்கியா அத நான் வித்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி உன்னை நான் கணக்கு புள்ள வேலைக்கே சேர்க்க போறேன் சத்தியமா சத்தியமே ஒரே ஒரு விஷயம் என்ன இங்க நிறைய பொண்ணுங்க நடமாடிக்கிட்டு இருக்கோம் பொண்ணுகளை என்கிட்ட பேசாத அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வெரி குட் குறிப்பா இந்த பொண்ணு தான் கிச்சனுக்கு இன்சார்ஜ் இது சொல்றபடி எல்லாம் நீ கேட்கணும் தபாரமா பையன்கிட்ட நல்லா வேலை வாங்கிக்க அசந்து படுத்து தூங்கிட்டான்னா தட்டி எழுப்பியாவது வேலை வாங்கணும் அது ஏன் தூங்குறவனை தட்டி எழுப்பி வேலை வாங்க சொல்ற தூங்குறவனை விட்டுற வேண்டியதானே இங்க எல்லாமே நீதானே ஆமா போயா போயா എന്താ സാറേ സാറോട് പേരെന്താ கிழிஞ்சது போ தமிழ் வேற தெரியாதா ஆறுமுகம் വലിയ പേര് ഒരു മുഖം ഇവിടെ ഉണ്ട് 5 മുഖം എവിടെ ഉണ്ട് பொட்டியில வச்சு பூட்டிருக்கேன் திறந்து காட்டுறேன் என்ன சிரிப்பு സാറേ എത്ര ഗേലിയാണ് സംസാരിക്കുന്നത് எனக்கு இன்னும் சம்சாரம் எல்லாம் ஆகலம்மா കടലിനക്കര പോണോരേ കാണാപ്പൊന്നിന് പോണോരേ പോയി വരുമ്പോഴെന്ത് കൊണ്ടുവരും കൈ നിറയെ പോയി വരുമ്പോഴെന്ത് കൊണ്ടുവരും போய் வரும்போது விரல் கொண்டு வரும் அட விரல் கொண்டு வரும் இப்ப நான் எந்த கொண்டு போகணும் ഈ പൊടലങ്കായ എടുത്തുകിട്ട് പോയി വെള്ളത്തിൽ അലസിക്കൊണ്ട് വാ என்னது புடலங்காய கொண்டு போய் வெள்ளத்துல வச்சு தேய்ச்சிக்கிறதா வெள்ளம்னா எப்படி തണ്ണിയാ ஓ தண்ணிக்கு பேரு வெள்ளமா போய் வரும்போது வெள்ளம் கொண்டு வரும் அட வெள்ளம் கொண்டு வரும் போய் வரும்போது எந்து கொண்டு வரும் இதெல்லாம் எவனுக்குடா கழுவி பழக்கம்
எந்த சாரே புடலங்காய் இப்படி கழுவ கூடாது. வேற எப்படி கழுவுறது? இங்க கூட கணக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் நீ எப்பயா பார்த்த? அட அதெல்லாம் கணக்கு. புதுசா வேலைக்கு சென்றிருக்கானே அந்த 5 ஸ்டார் பார்த்து அவனும் உன் பொண்ணு காதலிக்கிறாங்க. காதலிக்கிறாங்களா? கட் பண்றேன். உனக்கே அந்த வேலை சொல்றேன். 18 வருஷத்துக்கு முன்னால நான் பாலக்காட்டுல இருந்தப்போ இவ அம்மா பாருக்குட்டிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 10 மாசத்துல இவளை பெத்து போட்டுட்டு 2 வருஷத்துல 3 ஸ்டார் ஹோட்டல் ஓனரோட அவன் ஓடிட்டான். அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே என் குடும்பத்துல காதலோ காதல் கல்யாணமோ நடக்கவே கூடாதுன்னு. வயசு பசங்க அவங்க ஊரை விட்டு ஓட்டா என்ன பண்ணுவ? அதுதான் நடக்காது. அவன் போற ரூட்லயே போய் அவனை நான் மட்டக்கறேன். அடம் பிடிக்காதயா? பாரு மொட்டையுமா வந்துடுறாங்க. போன யோ கணக்கு, உன்னத்தாயா நான் பார்க்க வந்தேன். நானும் உன்னத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாத்தியா, 2 பேருக்கும் ஒரே நினைப்பு. ஏதோ ஒண்ணு நடக்க போகுதியா? ஆமா, என்ன விஷயம்? ஒரு சிக்கல். வேலை இல்லையா? இல்ல, வாழ்க்கையில. அப்படி என்ன சிக்கல்? நான் வேலை செய்யற இடத்துல ஒரு பொண்ணை நான் விரும்பிட்டேயா. இங்க ஒரு 5-6 பொண்ணுங்க தெரியுதுங்களே. அரைச்சே கஸ்மாலுங்க, அதுக்கெல்லாம் கிளங்கட்டையா. நீ முதல் நாள் அறிமுகப்படுத்தினிய இவதான் இங்க மெயின். நல்ல மப்பு மந்தாரம்மா. அந்த பொண்ணை நான் விரும்பிட்டேன். அவ லேசா என்ன டச் பண்ணிட்டான், நானும் அவளை டச் பண்ணிட்டேன். 2 பேருக்கு டச்சிங் நடந்து போச்சு. அவளை நான் தனியா சந்திச்சு டச் பண்ணலான்னா அவளுக்கு ஒரு அப்ப இருக்கானாமே. அவன் ஆள் எப்படி? அவனா ரொம்ப பொல்லாதவனாச்சே. இந்த மாவட்டத்திலே பெரிய ரவுடியாச்சே. யாரு? என்கிட்டயா? இந்த மாவட்டத்துல பெரிய ரவுடி, மாவட்டத்துல பெரிய ரவுடி எல்லாம் நடக்காது. பல ரவுடிகளை தாவாங்கோட்டைய பிச்சு பீஸ் பீஸா மரத்துல தொங்க விட்டுருக்கிறேன். அவன் கிடக்குறான் கப்ப கிழங்கு. அதை விடு. நீ ஏன் இம்சையான ரூட்ல போற? பின்ன என் காதல குறுக்கிறேன்னா ஒரே அடி மூக்கு வாயில ரத்தம் கொட்டிடும். அது இல்லப்பா, அஹிம்சையான ரூட்ல போய். அதான் தனியா நான் அவளை டச் பண்ணணும். அதுக்கு ஒரு ஐடியாவை கொடு. 1000 ஐடியா வச்சிருக்கேன். இந்த ஜென்மத்தில் நடக்காது. யோ 1-2 உருப்படியா சொல்லியா? சொல்றேன். அந்த பொண்ணோட வீட்டு விலாசம் என்ன? அதான்யா அந்த பிச்சைக்கார நாய் அவங்க அப்பன்னு நான் விசாரிச்சதுல அத விட்டுட்டேயா. கவலைப்படாத, நான் சொல்றேன். வீட்டு நம்பர் 110. 110 ராசியான நம்பர். நாளை ராத்திரி நீ என்ன பண்ற? சொன்னா தாயா பண்ணலாம். நாளை ராத்திரி அர்த்த ஜாமத்துல நீ அவ வீட்டு பின்பக்கம் போற. ஏன் முன்பக்கம் போனா? தெருநாய் இங்க கொலைக்கும். ஆமா, அவங்க அப்பனே ஒரு தெருநாய் மாதிரி இருந்து அவ சொன்னா. சொல்றத கேளியா? சொல்லியா? வீட்டு பின்பக்கம் போற. அங்க ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கு. அதை தாண்டி உள்பக்கமா துபகட்டி இருந்து குதிக்கிற. அந்த சத்தத்தை கேட்டு அவ எந்திரிச்சு வந்து ஓ முகத்துல குபுக்குன்னு டார்ச் லைட்ட அடிக்கிறா. அவளை நான் பாக்குறேன், அவ என்ன பாக்குறா. 2 பேருக்கு டச்சிங் நடக்க போகுது. ஆனா ஒண்ணு, அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல அவங்க அப்பா மட்டும் வந்தா ஒரே அடி மூக்குல இருந்து ரத்தம் கொபு கொபுன்னு கொட்டிரு. இங்க பார், அவங்க அப்பங்கிட்ட சொல்லி வை. வட்டுமா? அகிம்சை. இம்சை. அகிம்சை. இம்சை. நாளைக்கு ராத்திரி என்ன சுத்துது? மா எவ்வளவு பெரிய மதில் சோறு. காதலுக்காக யாராரோ வேலையை பாருங்கடா. சேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ கொன்னமா பழிச்சமான்னு கிடையாது. சீக்கிரம் மூடுங்கடா, பணம் நாறுது. சரிங்க கணக்கு புள்ள. யோ சீக்கிரம் மூடியா. பெரியவரா கத்தாதையா. என்னப்பா கையில பேண்டேஜ்? பின்ன மேரேஜுக்கு ஐடியா கேட்டா பேண்டேஜ் ஐடியா கொடுத்திருக்கியா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ஏயா வீட்டுக்கு பின்னால பெரிய செவர் இருக்குன்னு சொன்ன நீ செவத்தோரமா ஒரு பாலம் கிணறு இருக்குன்னு சொல்லிருக்கணும்ல. பொத்துட்டு கிணத்துக்குள்ள வந்துட்டாயா. அப்ப நீ வடக்கு பக்கமா குதிச்சிருக்கிற. ஏன் தெற்கு பக்கமா குதிச்சிருந்தா ஊரே நாரி இருக்கும். ஆனா எச்சு கிளைகளை ஏன்டா வீட்டுக்கு பின்னால அந்த மாதிரி இடத்துல வச்சிருக்கீங்க? அங்கதான் எருக்குழி இருக்குது. ஐயோ அவன் முகத்தை பார்க்காம என்னால இருக்க முடியல ஐயா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்ப அதை விட அருமையா ஒரு ஐடியா தரேன். என்ன? நாளைக்கு ராத்திரி நீ என்ன பண்ற? இதையேதான் அப்பவும் நீ சொன்ன. கேளியா? அவ வீட்டு பக்கத்துல ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து கலையில ஒரு கயத்தை கட்டி தொங்கிட்டேன்னா உனக்கு வேலை முடிஞ்சது. அது உன் இஷ்டம். கேட்க போறியா இல்லையா? சொல்லு. அந்த கயத்து வழியா கூரையை பிச்சுக்கிட்டு நீ பாப்பாவுடைய பெட்ரூம்ல இறங்குற. பெட்ரூம் கதவு உள்பக்கமா தாள் போட்டிருக்குது. பாப்பாவும் நீயும் தனிமையில இருக்கிறீங்க. டச்சிங்
டச்சிங் டச்சிங் இந்த மாதிரி ஐடியா எல்லாம் முதல்லயே கொடுக்க கூடாது ஐயா. நான் போறேன் ஐயா. ஒரு நிமிஷம். என்ன இந்த நிலைமையில அவ அப்பா ஒருவேளை உன்னை பார்த்துட்டான்னா? நாயடி பேயடி, ஒரு காலும் ஒரு கை இருக்குல்ல, இந்த கட்டி இடம் மாறிடு. அந்த பேமாரி பத்தி பேசாதீங்க. அவன் சுமூகமா போயிருந்தா இப்படி ஆகிருக்குமா? நான் வர்றேன். பார்த்து போ. இப்ப கையிலையும் காலையும் தானே பேண்டேஜ் போட்டிருக்குது. என்னங்க இது? வெளிநாட்டுல இருந்து வெள்ளக்காரர் ஒருத்தர் வரதா ஐயா சொல்லியிருந்தாரு. அது நீங்க தானே? ஆமாங்க. எந்த நாட்டுல இருந்து வர்றீங்க? சந்திர மண்டலத்திலிருந்து வர்றேங்க. அப்படியா? ஏய் எகத்தாளமா அடிச்சனா கண்ணாடி கண்ணாடி எல்லாம் நொறுங்கி போடு. என்ன தெரியல உனக்கு? அடே ஆறுமுகம். சிரிக்காதே. ஆறுமுகமா? அரைமுகம் தான்டா இருக்கு. உடம்புக்கு என்ன ஆச்சு? நீ கொடுத்த ஐடியாவில போத்துக்கிட்டீன்னு போய் குதிச்ச, உடம்பு ஃபுல்லா பொன்னாட போத்தி அனுப்பிட்டாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. பின்ன இந்த அடி வாங்குறதுக்கு நீயா கவலைப்பட போற? அது இல்ல, இதெல்லாம் விட சூப்பரா ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். ஓ, இந்த இடம் மட்டும் பாக்கி இருக்கு. இத கவர் பண்ற மாதிரி ஐடியா. ஏய், இந்த ஐடியா குடுக்கற வேலை வச்சுக்கிட்டா அப்படியே கட்டோட மேல சாஞ்சிருவேன். 1000 ஐடியா இருக்குன்னு சொன்னேன். 2 ஐடியாவுக்கே இந்த லெவலு. இன்னும் 998 ஐடியாவை ஊர் பூரா சொல்லு. எல்லாரும் என்ன மாதிரியே வெள்ளையா அலைவானுங்க. அது போட்டோம். இந்த நிலைமையில அந்த பொண்ணோட அப்பா உன்னை பார்த்தா என்ன பண்ணுவே? வாய் இருக்குல்ல, அப்படியே கடிச்சு குதறிடுவேன். அந்த பெருச்சாளிக்கு பிறந்தவனை ஏன்டா அடிக்கடி ஞாபகப்படுத்துறீங்க? இனிமே எந்த பொண்ணாடை கட்டி நீ ஐடியா கேக்குறது இல்ல. இந்த உருவத்துல நல்லாவே இருக்கிறானே. എന്താ ആറുമുഖം സാറേ? ആറുമുഖം தான் இருக்குது இப்ப. ഇത്ര വലിയ കായം? വലിയ காயம்னா പെരുങ്കായം. வெங்காயம். இது ஏண்டி, இந்த நேரத்துல உனக்கு லவ் மூடு வேறயா? தொடாம பேசக்கூடாதாக்கும். இது எப்படி நடந்தது? உன்னை பார்க்காம இருக்க முடியல. உன்னை தனியா பார்த்து கொஞ்ச நேரம் கிளுகிளுப்பா இருக்கலாம்னு ஒரு முட்டா பையன் நான் ஐடியா கேட்டேன். அவன் உன் வீட்டு நம்பருக்கு பதிலா வேற வீட்டு நம்பரை கொடுத்துட்டா. கூரை பிரிச்சுட்டு குதிச்ச. எல்லா குடும்பத்தோட சேர்ந்து அடிச்சு கடிச்சு வச்சுட்டாங்க. என்னால சாப்பிட கூட முடியலடி. ഞാൻ ഊട്ടിത്തരാം. ஏன் கொடைக்கானல் தரமாட்டியாக்கும்? തങ്കത്തിലെ ഒരു കുറയുണ്ടെങ്കിലും തരത്തിനിൽ കുറയുവതുണ്ടോ? ஐயோ, வலிய கூட தாங்கிக்கலாம். இவ பாட்டை தாங்க முடியலடா சாமி. ஏய், கொஞ்சம் பாடாம ஊட்டுரு. இது நாய்க்கு வச்சிருந்த சோறா இது? நாய் நன்றி உள்ளதியா? ஊட்டு ஊட்டு. இத பார்த்தா நம்ம 2 பேரும் தெராசுல வச்சிருவா. நான் வரேன்டி. 12 யமகண்டம் சத்ரு பயம். எங்க அந்த மாவான் ரவுடி? இன்னைக்கு அவனை தோரணம் கட்டி தொங்க விட்டுறேன். எங்க அவன்? அட பாவி நீயா? நான் சைட் அடிக்கிற பொண்ணு இந்த வயசுல நீ சைட் அடிக்கிறியே, நீ விளங்குவியா? யோ, அசிங்கமா பேசாத. நீ காதலிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறியே, அந்த பொண்ணோட அப்பனா? அப்பனா நீ பின்ன என்ன சுப்பனா? நீ குப்பனா வேணாலும் இரு. நீ நல்லா இருப்பியா? வருங்கால மாப்பிளைக்கு இந்த மாதிரி ஐடியாவை கொடுத்து கைய காலெல்லாம் இப்படி பண்ணி விட்டியாடா? எப்படி எப்படி? வருங்கால மாப்பிளைய? நல்லா கேட்டுக்க. இந்த காதல் கல்யாணத்துக்கு நான் செத்தாலும் சம்மதிக்க மாட்டேன். நீ செத்ததுக்கு அப்புறம் சம்மதம் எங்களுக்கு இருக்குடா தேவை? தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் அவளும் ஊசி நூறு மாதிரி கோர்த்துக்கிட்டோம். இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சா உனக்கு கௌரவம். சம்மதிக்கல நாங்க 2 பேரும் ஊரை விட்டே ஓடிடுவோம். என்னடா
5 ஸ்டார் ஹோட்டல் ஓனர்ங்கிற திமிர்ல பேசுறியா? உன் காசை கொண்டு போய் குப்பையில போடு. எனக்கு கொள்கை தான் முக்கியம். உங்க காதல் கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என்னடா பேமானி, வறண்டு போன கொள்கையை வச்சுட்டு கட்டி அழுகிற? காலம் பூரா கண்ணி கழியாம அவளை வச்சிருந்தா களவு போயிருவாடா. அத பத்தி நீ பேசாத. பக்கத்து ஊர்ல 100 பசுமாட்டை வச்சுக்கிட்டு பால் பண்ண நடத்திக்கிட்டு இருக்கிற பசுபதிக்கு என் பொண்ணை கொடுக்கறதா முடிவு பண்ணி. நீ எல்லாம் ஒரு அப்பனா? பாப்பாவை பாரு, பாலை கறந்து விக்கிறவனை கொண்டு போய் இவளை கட்டி கொடுக்கறேன்னு சொல்றீங்க. அவன் வாழ்க்கை வத்தி வறண்டு போயிருமாப்பா. எந்த அச்சனே? அச்சனா இவன் 2 வெச்சனா? அச்சனே, காதல் தெய்வீகமானது. அது வலி தாங்காது. அது உள்ளத்துல புது வேகத்தை ஏற்படும். உடம்பெல்லாம் புண்ணாயிடும். அது நெருக்கமான பந்தம். இறுக்கமான பேண்டேஜ். அச்சனே, இயாளு காதலிக்கும் போதே எத்தனை தியாகம் பண்ணுது. கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை தியாகம் பண்ணும். எனக்கு சோதிச்சு பாரு. சோதிச்சு பாக்க வேணும். சும்மாக்கு அதிகாரி அடி. நீங்க என்ன புலம்பினாலும் சரி, என் முடிவு முடிவுதான். உங்க முடிவை நீங்க പറഞ്ഞു, எந்த முடிவை நான் காட்டும். என்னடா இது பறஞ்சுது, இது காட்டுது. ஒரு பாசு தெரிஞ்ச பொண்ணு நான் காதலிச்சிருக்க கூடாதா? ஒண்ணும் போல போல படே கண்ணாடே. என்னம்மா இது? கேவலம் இவனை காதலிச்சதுக்காக தற்கொலை பண்ணிக்க போறேன்? இல்ல, கொலை. கொலை. ஆமா, முந்தா நாள் முண்டக்கண்ணியம்மன் கோயில் 2 பேர் சபதம் எடுத்துக்கிட்டோம். எங்க காதலுக்கு தடையா இருக்கிற எவனா இருந்தாலும் சரி, அது பெத்தப்பனா இருந்தாலும் சரி, சித்தப்பனா இருந்தாலும் சரி, இந்த 3ஐயும் வச்சு மரட படுறா. பாடடே கண்டு மாட்டியா? மாட்டிக்க மாட்டியா? ஒத்துக்க. நெக்ஸ்ட் பாய்சன். கொலை கொலை. ஒத்துக்க. என்ன ஒண்ணு பண்ணிட்டு ஒத்துக்க. ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். ஏப்பா என்ன இப்படி மிரட்டி உருட்டி? மிரட்டின உருட்டனா? இல்ல, கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டீங்களே, நான் இம்மா பெரிய பொண்ணு உனக்கு தரேனே, நீ கட்ட போறிய 5 ஸ்டார் ஹோட்டல், அத பதிலுக்கு என் பேர்ல எழுதி வைக்க கூடாதா? என்னது 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறனா? அது கிட்ட கூட என்னால போக முடியாது. என்ன சொல்ற நீ? பைசா இல்லாதவன் நானு. பொய்யா சொன்னேன்? ஆமா, மெய்யாலுமே பொய் தான் சொன்னேன். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் 5 ஸ்டார்ங்கிற ஒரே ஒரு பொய்ய சொல்லி உன் மகளை கட்டிக்கிட்டேன். அப்ப 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லையா? 5 ஸ்டார் சாக்லேட் வாங்க கூட என்கிட்ட காசு கிடையாது. இம்மா பெரிய பொண்ணை வளர்த்து கல்யாணத்தை கூட பார்க்க கொடுத்து வைக்காம பாவ போட்டுன்னு போயிட்டான் பாவி. கிளம்பிட்டான். வெட்டிட்டான். இந்தாயா 5 தடவை வெட்டி இருக்க, 50 ரூபா இருக்கு, சரியானு பாத்துக்க. பணத்தை கொடு. சாமி, சாமியாவது மாமியாவது வீட்டு உண்டியால உடைச்சு உனக்கு வட்டிக்கு பணத்தை கொடுத்தா வட்டியும் வரல, முதல்ல வரல. அபிஷ்ட இதுல எவ்வளவு இருக்கு? 5 தலை 50 ரூபா இருக்கு. சாமி, இன்னைக்கு சாப்பாடு கூட காசு இல்ல, கொடுத்துட்டு போங்க சாமி. இத கொண்டு கொடுத்தாதான் மாமி எனக்கே சோறு போடுவா. அப்ப எங்க காசு? சாமி இருக்கு, பிரிச்சு எடுத்துக்க போங்க. ஊரை சுத்தி கடை வாங்கினாலே இந்த மாதிரி நிலைமை தான் ஏற்படும். கறிக்கடைக்காரர இன்னும் காலையில இருந்து நாஸ்டா கூட பண்ணல. நாளைக்கு தலைவெட்டல கழிச்சுக்கலாம், ஒரு 5 ரூபாய் கொடுங்கள. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் தலைவெட்டினாதான் காசு. இடத்த காலி பண்ணு போப்போ. கூடி சீக்கிரம் இந்த ஊரையே காலி பண்ணிடுறேன். யோ, இன்னைக்கு சுத்தமா சாப்பிடறதுக்கு வழி இல்லையா? இந்த ஆட்டுக்கால் 2 கூட நான் கடிச்சு தின்னுக்கிறேன். இந்த ஆட்டுக்கால் விலை என்ன தெரியுமா உனக்கு? எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. தலை ஒண்ணு கொடு. நேரில் நடந்ததெல்லாம் 1 கிலோ கறி கொடு. 1 கிலோ. ஆமா. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. ஈரல் 1/4 கிலோ கொடு. மூளை கொடு. மூளை இல்லையா? தர்ற. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. 1 கிலோ கறி கொடு. 1 கிலோ கறி. நேரில் நடந்ததெல்லாம். என்ன எல்லாரும் கேக்குறீங்க, வாங்காமலே போயிட்டு இருக்கீங்க? நீ இந்த கறி கடையில பாடின, இனிமே நாங்க கறியே வாங்க மாட்டோம். ஏய் நில்லு. நான் பாடாம நீ குடுக்கற காசுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து பாடுவாரு. போயிட்ட. யோ, நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டு பாடுறதுனால ஒருத்தவங்க கறி வாங்க மாட்டேன்றான். இதனால என் கடை தான் நஷ்டம்.
நீ வேலைக்கு வேணா போ போ. ஐயா ஐயா ஊருக்குள்ள நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன் ஐயா. வேலையை மட்டும் நிறுத்திடாதீங்க ஐயா. நீ வேலைக்கு வந்தா என் கடைக்கு தான் நஷ்டமாகுது. இனிமே நான் சொல்ற மாதிரி செய்வியா? சரிங்க ஐயா. வாயை மூடிக்கிட்டு வேலை செய்யணும். இனிமே பாட்டே பாடக்கூடாது. வேலையை பார். வாய மூடிட்டு. ஆமா. ஐயா இது புரட்டாசி மாசம், யாரு கறி சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஆடு வெட்டது போதும். ஐயா ஊருக்குள்ள நிறைய கடனை வாங்கிட்டேன் ஐயா. ஒரு 5 ஆடாவது வெட்டிட்டு போயிடுறேன் ஐயா. அட என்ன அது புரட்டாசி மாசம் நானே கறி சாப்பிட மாட்டேன்னா? நீங்க சாப்பிடனா பரவாயில்லைங்க, வெட்டி நாய்க்கு போடுறேன். ஏய் ரொம்ப பேசாத, இன்னைக்கு ஒரு ஆடு வெட்டினது போதும். சரி அதுக்காவது 10 ரூபா கூலி கொடுங்க. 10 ரூபாயா? இன்னும் போனியாவில் நாங்க இன்னும் போறது 10 ரூபாய்க்கு. அப்ப என்ன நான் கடனுக்கு வெட்டுனா? இந்த பாரு கடனுக்குலாம் நீ வெட்ட வேண்டியது இல்ல. இந்தா உனக்கு தர வேண்டிய 10 ரூபாய்க்கு இந்த ஆடத்துல எடுத்து சாப்பிடு. புரட்டாசி மாசம் நானும் கறி சாப்பிட மாட்டேங்க. நீ திங்கிறியோ இல்லையோ எங்க எடுத்து போய் வித்துக்கு போ. வித்துக்கு வா. ஏங்க இந்த தலையில மூளை இல்லைங்க. மூளை இல்லாத தலையை எவங்க வாங்கிக்குவான்? கஜா ஏதோ குடுத்து எடுத்துங்க. பெருங்கடங்காரம் வாரானே. டேய் டேய் நில்லு. டேய் சொன்னா கேளு. டேய் டேய் நில்றா. டேய் ஓடாத. டேய் ஓடாத. நில்லு. ஐயா அம்மா. ஏண்டா ஓடுற? ஒருத்தனா பின்ன ஓட மாட்டாங்களா? என்ன கேள்வி இது? இந்த கேள்வி பதிலெல்லாம் வேணாம். வாங்கின கடை எடுத்து உடனே இங்க வைக்கணும். சார் புரட்டாசி மாசம் சார், நிறைய தலை வெட்ட வேண்டியது. கிடைக்கல, ஒரு தலை தான் கிடைச்சது. வேணா உங்க கடனுக்கு இந்த ஒரு தலை. ஐயோ ஐயோ தலை தலை. யோ தலைதான் நான் என்ன முண்டம் நான் சொன்னேன். இத வாங்கிட்டு போங்க சார். பிரஸ் பீஸ். ஐயோ எனக்கு வேணாம். இந்த வச்சுக்க. வேணாம். இந்த வச்சுக்க. எனக்கு வேணாம். இந்த வச்சுக்க. வேணாம் வச்சுக்க. வேணாம் விட்டுங்க. வச்சுக்க. வேணாங்க. ஏய் வச்சுக்க. ஐயோ நான் உடைய கடனே வேணாம். இந்த வச்சுக்க. வேணாம் வேணாம். ஏய் வச்சுக்க. வேணாம். வச்சுக்க. வச்சுக்கோ. இவனும் ஓடுறான், ஜனங்களும் ஓடுறாங்க. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? டேய் என்னடா இது? தலை யார் வெட்டினது? நான் தான் வெட்டினேன். எப்ப வெட்டின? 10 நிமிஷம் கூட ஆகல. பிரஸ் பேசி ரத்தம் அடியுது. அந்த ஆளு கொடுத்து வைக்கல. நீங்க எடுத்துட்டு போங்க. நல்லா பார்த்து சொல்லு. நீ தான் வெட்டினியா? இது என்னத்துக்கு போய் பாக்குறது? பாட்டுங்க. டூனாட்ரே போடுங்க. இப்பெல்லாம் விலங்கு பதிலா மாலை தான் போட்டு கூட்டி போவீங்களா? சட்டத்தை மாத்திருக்காங்களா? இந்தாங்க 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? எதுக்கு? தலை வெட்டினீங்கல்ல. ஆட்டு தலை வெட்டினா 10 ரூபாய் தான் தர்றாங்க. மனுஷன் தலை வெட்டினா 10,000 ரூபாய் தர்றாங்களா? அதுக்கு இல்லப்பா, இவன் பெரிய கொலை குற்றவாளி. இவனை பணமாகவோ அல்லது உயிரோட புடிச்சு கொடுத்தா 10,000 ரூபாய் பரிசு தரதா அரசாங்கம் அறிவிச்சிருந்தது. அந்த பரிசு பணம் தான் இது. நான் தான் வெட்டினேன். எனக்கு தெரியும். அவனை துரத்தி வெட்டினேன். சிக்க மாட்டான்டானா. வெரி குட். கீப் இட் அப். இந்த ஊர்ல நான் யாருக்கு பாக்கி தரணும்? எல்லாம் வரிசையா வந்து வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போ. வா வா வா. என்ன வாங்கிக்க உங்க பாக்கியாக வாங்கிக்க. வாங்கினா வாங்கிட்டு போ. வாங்கிட்டு போ. வாங்க. நம்பவே முடியலையே. நம்ம கஜாவை வெட்டி இருப்பான். கஜா பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கு. எப்பேற்பட்ட கொலைகாரனை வெட்டி இருக்கான். இப்போ அதுவா முக்கியம்? அவங்கிட்ட வாயே கொடுத்துறாத. கொஞ்சம் ஜாக்கிரதையா அவர் ஓன் தலையும் வாங்கிட போறான். 100 ரூபாய் கடை கொடுத்திருக்கேன். பெரிய 100 ரூபாய். 100 ரூபாய் போனா போகுது. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததெல்லாம் நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. எந்தரா நீங்களா? ஆமா நான் தான்டா. நேரில் நடந்ததெல்லாம் பாட்டு எப்படி? பாட்டு சூப்பர். என்ன தோங்க. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததெல்லாம் வெளியவாடா. யாரா என்ன வந்து சத்தம் போறது? அண்ணா நீங்களும்? அண்ணா ஆமா நான் தான். நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. பாட்டு எப்படி? தூங்க. நேரில் நடந்ததெல்லாம். டேய் வெளியே வா. அண்ணா அண்ணா. டேய் எந்தரா? நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. எப்படி பாட்டு? ஒன்சிமோர். நேரில் நடந்ததெல்லாம் எப்படி? என்னமா பாருங்க. தூங்க. நான் தனித்தனியா போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் பாட முடியாது. எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல வந்து சேர்ந்து என் பாட்டை கேட்டுக்கிறா.
அண்ணா என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றல்ல, அவர் எனக்கு பிடிச்ச பாட்டு பாடுறாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓஹோ, அவனும் ராப்பிச்சக்கர, நம்மளும் கூத்தாடி, ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம வளையத்தை சிக்க வச்சிடுறேன். டேய், இன்னமா வரல, வாங்கடா. உட்காருங்கடா. டேய், ஒரு ஆடு வெட்டுற பேசினாலே கேட்க மாட்டீங்க, இப்ப பாடுனா கேக்குறீங்க. ஒரு தலை, எத்தனை தலை உட்கார்ந்து இருக்குது. இப்ப நான் பாடுவேன், எல்லாரும் எனக்கு பின்னால பாடணும். என்ன? நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததெல்லாம் ஓஹோ, நடந்ததெல்லாம் பொழுது விடிஞ்சிருச்சா? பொழுது புலர்ந்ததே எவனமே. நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நீ சொல்லாவிடில் யாருவார் நிலவே, நிலவே, நிலவே. ஆனா இப்ப உங்கள ஒருத்தர் எங்களோட வித்த செஞ்சா ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. நகைக்கடை, துணிக்கடை, டிவி இங்கதான் பரிசு திட்டம் வச்சிருக்காங்கன்னா இப்ப வித்த காட்டுறவங்களே பரிசு திட்டம் வைக்க ஆரம்பிச்சீங்களா? என்னடா பரிசு? வாங்க சாமி வாங்க, நீ வருவீங்க எனக்கு தெரியும். என்ன நேத்து சாயந்தரம் பஞ்சாயத்து போர்டு டிவில சொன்னாங்களா? அதான் இல்ல, இது என்னது? ஆட நாயே, இது தெரியாதா? இரும்பு வளையுது. உங்க கண்ணுக்கு வளையமா தெரியலாம், ஆனா என் கண்ணுக்கு இது என் தங்கச்சியோட மாங்கல்யம். ஆட நாயே, வித்தக்காரன் புத்திய காட்டிட்டிய. ஏண்டா தாலி வாங்க காசு இல்லையா? இருக்கு. இந்த கம்பிக்குள்ள யாரு நுழைஞ்சு வெளியே வந்தாலும் என் தங்கச்சி 10,000 பணம் கொடுத்துருவேன். இது புதுமையான திட்டமா இருக்கேப்பா. வரதட்சணை பிரச்சனையவே ஒரு வளையத்துக்குள்ள வச்சிட்டிய. ஆக இதுல மாற்றம் இல்லையா? இல்ல. இந்த கம்பியில நுழைஞ்சு வெளியே வரணும். இவ்வளவு தானடா? ரெடி. என்னது கம்பியில டான்ஸ் ஆடுறீங்களா? டோலக்கே டோன்ட் ஸ்டாப். என்னது கம்பி கீழே விழுந்துருச்சு? டேய், கம்பிக்குள்ள பூந்து வந்தாச்சு. பொண்ணையும் 10,000 கொடு. கம்பிக்குள்ள நுழைஞ்சு வந்தா மூத்தவங்களோட மோதிரம். யார் மூத்தது? நான் தான். உன் கூட நான் இருக்கிற மோதிரது. ஏன் கூட கம்பிக்குள்ள நுழைஞ்சு வரணும்? டேய், இந்த கண்டிஷன் சொல்லவே இல்ல. வித்தகரை அடிக்கடி மாத்துவான். மாறினா பிச்சு போடும் பிச்சு. பொண்ணு கூட பூந்து வந்து கரெக்ட். இந்த எறும்பு கூட பூந்து என்னால வர முடியுமா? என் தங்கச்சி வேணுமா வேணாமா? அப்ப வாங்க. போங்க வாங்க. நீ போங்கங்கற, அவன் வாங்கங்கற, நடுவுல சிக்கி நான் வீங்கறதா? வாங்க. திரும்படா அந்த பக்கம். பாட்றா. ஐயோ அம்மா. என்ன வர மாட்டேங்குது? என்ன தெரியல. என்னைய பாத்துட்டு இருக்கீங்க, வந்து எடுத்து விடுங்கய்யா. இப்படி எல்லாம் இழுத்தா வராதுங்க. பட்டைக்கு போய் தாங்க வெட்டி எடுக்கணும். ஐயோ, பட்டையில இருந்து ஒருத்தன் அவன் நேத்து ராத்திரி அடிச்சு துரத்திட்டே. வேற ஐடியா ஏதாவது இருக்கா? ஐடியா இருக்கு. ஒரு 2 கையும் வெட்டி எடுத்துட்டா கம்பி கீழே வந்துடும்டா. ஏங்க, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுங்களா? என்ன? நீங்க 2 பேரும் 2 நாள் பட்டினி இருந்தா கம்பி கலந்து விழுந்துரும். நல்ல ஐடியா தாமா. உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, அந்த எருமை வாயை கட்டணுமே. முயற்சி பண்றேன். ஏய், முயற்சி பண்ணாதடா. 2 நாளைக்கு வயித்த பட்டினி போடுறா. எனக்காக செய்ய மாட்டீங்களா? ஏண்டா, ஒரு நாள் பூரா சாப்பிடாம இருந்து நான் இழைச்சு போயிட்டேன், நீ இழைக்கவே மாட்டியா? நீ எப்ப இழைக்கிறது, நான் எப்படா கம்பி கொண்டு வெளியே வர்றது? ஐயா, என்ன ஐயா? ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. பாக்கெட் இருக்கு, எடுத்துக்க ஐயா. பாக்கெட்ல ஒண்ணு இல்லீங்களா ஐயா? பாக்கெட்ல இல்ல? இல்ல. அப்ப பேங்க்ல இருக்கும். எங்களை கம்பியில இருந்து வெளியே எடுத்து விடு, நான் வந்து செக் போட்டு தர்றேன். இதெல்லாம் நடக்கிற காரியங்களா ஐயா? நடக்காத காரியமே தெரியுமல்ல நாயே. போ நாயே, தூ நாயே. என்ன கஷ்டத்துல இருக்கிற வந்து பிச்சை கேக்குறான் பாரு. இந்த நாடு முன்னேறுமா? இன்னும் 3000 வருஷத்துக்கு முன்னேறாது. என்னடா இருக்குது? பெருமூச்சு விட்ட. ஏய், நீ பெருமூச்சு விடறேன்னு என் சிறுமூச்சு எடுத்துறாதடா. சரி. கண்ணிய கட்டிக்கலான்னு கம்பிக்குள்ள பூந்து நான் ஒரு பண்ணிய கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறேன். இப்படி போலாமா? இந்த பக்கம் போலாமா? அப்படி நிக்கலாம். ஆஞ்சநேயருக்கு வேண்டுதல் மாதிரி இருக்கு. வா.
யோ, வண்டியில பிரேக் பிடிக்கலையா? ஓரமா போங்க. யோ, ஓரமா போங்க. யோ, போங்கயா. வண்டி வருது. ஐயோ, யோ, போங்க. வண்டி வருது. அடே, ஓரமா போங்க. யோ, போங்க. ஏய், வண்டி பிரேக் வேற இல்லையாடா? நல்ல வேலை. நாய் வண்டியில தப்பிச்சோம். நாய் பிடிக்கிற வேறன்னு கேட்டி நடுவே கேப் இருந்து நாம தப்பிச்சோம். இதுவே ரோடு போடுற இன்ஜினா இருந்தது அப்படியே ஜல்லியோட ஜல்லியா அமுக்கி இருப்பான்டா. எந்திரா. நைட்டு பூரா தூக்கம் இல்ல, இங்கே தூங்க போறேன். இங்கே வா. இங்க வேண்டாம். பக்கத்துல ரயில்வே ட்ராக் இருக்கு. அங்க வா, சென்டர்ல படுப்போம். ஒரே அமுக்க அமுக்கிடுவான். ஐயோ, ஏண்டா டேய், இதுக்கப்புறம் உன் தங்கச்சியோட நான் வாழ்க்கை நடத்தணுமா? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. என் தங்கச்சி முடிச்சிடுறேன். என்ன நாருது? நேத்து குளிக்கல. ஏண்டா ஒரு நாள் குளிக்காம இருந்ததுக்கே உன் உடம்புல போன வாடை அடிக்குதாடா? நாங்க 5 நாளைக்கு ஒரு கதை குளிப்போம். அப்புறம் எப்படா அந்த தெருவுல குடி இருக்கிறாங்க எல்லாரும் செத்து போயிருப்பாங்களேடா? என்ன பாவம் பண்ணீங்களோ இப்படி நரக வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க. இங்க வாங்க. நாங்க நரக வேதனை அனுபவிக்கிறோம், நீங்க புண்ணியம் பண்ணிட்டு சொர்க்க வாசல் உட்கார்ந்து இருக்கீங்க. டே நாயே, டீ கடை பெஞ்சில எவன் டீ வாங்கி தருவான்னு உட்கார்ந்து இருக்கேன் நாக்க தொங்க போட்டுட்டு. போடா போடா. டே பசி தாங்க முடியல, உடம்பு வேற இழைக்கணும். ஒரு சிங்கிள் டீ குடிச்சுக்கிறேன்டா. சரி, குடிங்க. சிங்கிள் டீ போடு. சரிங்க. இந்த கடையில டீ நல்லா இருக்குமா? நல்லா இருக்கிறதுக்கா குடிக்கிறேன். குடிச்ச உடனே வயித்தால போகும், உடம்பு இழைச்சு சீக்கிரமா கம்பி விட்டு வெளியே வந்துடலாம். இந்தாங்க டீ. இந்தாங்க டீனா எப்படா குடிக்கிறது? கம்பி விட்டு வெளியே வந்தா வெட்டி போடுவேன். ஊட்டி விடுறா. சரிங்க, குடிங்க குடிங்க. வாய் சுற்றுற போது பார்த்து குடிங்க. என்னங்க, டீ சாப்பிட்டீங்களா? குடிச்சாச்சு. நான் ஒரு டீ சாப்பிடுறேன். நீ ஒண்ணு குடிச்சா பத்தாது, 2 குடி. அப்பதான் உடம்பு இழைக்க. என்னடா குடிச்சாச்சா? என்ன ஒரு மாதிரியா பேசுற? என்ன? என்ன வளைய ரொம்ப டைட் ஆகுது? இவன் என்ன டீ குடிக்கிறானா வேற என்ன செய்யறானா? என்னடா பண்றீங்க? 30 முட்டை சாப்பிட்டாரு. என்னது 30 முட்டையா? இந்த வருஷம் பூரா நான் வளையத்து கொடுத்து வர முடியாதேடா. டேய் கடை என்ன? டேய் கடை மூடுறா. மூடா கடைய. ஓடா. டீ நாயே, நிறுத்துடா. என்னடா சவுண்ட் இது? கொரட்டேங்க. கொரட்டியா? மலை மேல போர் போட்ட மாதிரி ஒரு சத்தம். 30 முட்டையை தின்னுட்டு நான் எப்படா தூக்குறது? சாரி சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்னாலும் இந்த வளையத்துக்குள்ள தான் பண்ணணும். வந்து ஒண்ணுக்கு போனோம். போ. நீங்க இல்லாம எப்படி போறது? ஓ, நானும் கூடவே வர வேண்டியிருக்கா? டேய், என் விதியை பாத்தியாடா? 1க்கு போறனாலும் 2க்கு போறனாலும் நானும் உன் கூடவே ஒட்டிட்டே வர வேண்டியிருக்கு. டேய், இத தாண்டா பல பேர் மேடை மேல ஏறின உடனே உடன்பிறப்பே உடன்பிறப்பேன்னு சொல்றாங்க. அப்ப ரத்தத்தின் ரத்தமே? என்னங்க இது? இதுதான் ரத்தத்தின் ரத்தம். என்னடா இது? ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே சைடுல இருக்கு. டா 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 தின்னா டா 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 தின்னா டா. Something is wrong. ராத்திரில தூங்குறப்போ கனவுல தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருந்தேன். இப்ப பட்ட பகல்ல கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கும் போது படுத்துறாளே. ஆமா தாயே, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன மீனு பர்ஃபியூம் மாதிரி இருக்கு? சரி, ஓகே, ஒத்துக்கிறம்மா. என்னால உன்னை மறக்க முடியல, அதே சமயத்துல உன்னை கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. போயிடு ப்ளீஸ். கெட் அவுட்டா? போக மாட்டியா? அடம் பிடிக்கிறியா நீ? சிரிக்கிற? என்ன சிரிக்கிற நீ? என் நிலைமை பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? இரு, உன்னை என்ன பண்றவர்? மீனு? மீனு? ஏய் மீனு, நீ எப்ப சுவிட்சர்லாந்து வந்த? இன்னைக்கு தான் மெட்ராஸ்க்கு வந்தேன். நேரா ஏர்போர்ட்ல இருந்து வரேன். இது ஒண்ணு கனவுலையே கில்லு.
என்ன இப்படி கிள்ற? இப்ப நான் கிள்னது நீ என்ன பேய்னு சொன்னதுக்கு. Stupid, idiot, nonsense. இவ்ளோ ஆசை மனசுல வச்சுக்கிட்டு வாயை தொழுது ஐ லவ் யூ சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு செலக்கிட்டு போய் என்னமோ புலம்பிக்கிட்ட. இல்ல மீனு, உனக்கு தெரியாது, எல்லாம் உங்க அண்ணன் தான். அண்ணா அண்ணா அண்ணா, நீ என்ன லவ் பண்றியா இல்ல எங்க அண்ணனையா? பாரு, உலகத்துல நீ எங்க போனாலும் சரி, உன்னை நான் விட மாட்டேன். That is மீனாட்சி சுந்தரம், அலைஸ் மீனாட்சி, அலைஸ் மீனு, அலைஸ் the great idiot. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த ஜென்மத்துல வேற எந்த பொண்ணையும் உன்னை நெருங்க விட மாட்டா இந்த மீனாட்சி. சொல்லு மேன், சொல்லு ஐ லவ் யூ சொல்லு. மீனு, ஏய், இப்ப நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? Say yes or no. Yes. I love you. பத்தாது, என்ன proof? அதான் வாய் திறந்து சொல்லிட்டேன்ல. வாயை திறந்துட்டு இல்ல, வாய் மூடிட்டு சொல்லணும். அது எப்படி வாய் மூடிட்டு சொல்றது? எது? ஐயோ, கிஸ்ஸா? நான் மாட்டேன்பா. ஏய், சரி நீ தருவேனா? நான் தரேன். Take it free. வேண்டாம் வேண்டாம் மீனு, மீனு வேண்டாம். உனக்கு இல்ல வேண்டாம். ஏய், என்ன பண்ண போற? குடுத்துரு. மீனு, இப்ப மீனு, மீனு கத்தி இல்ல சுத்தி அடிச்சா வலிச்சிரும். தெரியுதுல்ல, அப்ப குடுத்துரு. வேண்டாம் மீனு. இவர் சொன்னா கேளு, வேண்டாம். குடுனா. That's a good boy. என்ன பண்ண போற? இப்ப என்ன நடக்குது பாரு. மீனு, இது மாதிரி கல்யாணத்துக்கு கூட இதெல்லாம் ரொம்ப தப்பு. மீனு, ஏய் நில்லு விஜய். ஏய் நில்லு, கதவை தர. ஏய், உன்னை நான் விட போறது இல்ல. இப்ப தரக்குறியா இல்ல உடைச்சிட்டு உள்ள வந்து குடுக்கட்டா? தர. உன்னை நான் கிஸ் பண்ணாம இங்க இருந்து போக மாட்டேன். கதவை தர. யார் நீ? என்ன இங்க தகராறு பண்ணிட்டு இருக்க? ஹேய், that's none of your business. கதவை தர. திறக்க போறியா இல்லையா? கேக்குறேன்ல, யார் அது உள்ள? ஒரு கவர்ட், ஒரு பயந்தாங்குழி. எங்க பிரதர் கிட்ட பேச தைரியம் இல்லாம சுவிட்சர்லாந்துல இருந்து இங்க ஓடி வந்துட்டான். மிரட்டனோன்னு ஐ லவ் யூ சொல்றான். அதை கன்ஃபார்ம் பண்ண கிஸ் குடுடான்னா இதோ உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். மிஸ். ஏய், மிஸ் இல்லடா, கிஸ். இத பாரு, பார்த்தா டீசென்ட்டா இருக்கு. ஸ்கூல் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள வந்து இப்படி கலாட்டை பண்ற? இப்ப நீ போறியா இல்ல போலீஸை கூப்பிடணுமா? கூப்பிடு, போலீஸ் பந்தோபஸ்தோட கிஸ் பண்றேன். ஐயோ, நான் யாருன்னு தெரியாம பேசுறேன். யார் நீ? பெரிய கொம்பா? தெரியுமா? உள்ள இருக்காரே, அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூலே எனக்கு தான் சொந்தம். அப்புறம் I'll dismiss you from the job. நான் நினைச்ச உங்க கல்யாணமே நின்னுடும். ஏய், என்ன நீ? after all ஒரு டீச்சர் இந்த தொலை சொல்ற? ஏய் மீனு, இவங்க யார நினைச்ச? இவங்க பெர்மிஷன் இல்லாம நம்ம கல்யாணமே நடக்காது. இவங்க தான் எங்க அக்கா பூஜா. அக்காவாவது அக்கா? இல்ல அண்ணி, ஐயோ இல்ல அம்மா. ஆண்டி சாரி. I'm sorry ஆண்டி. அது நான் இனிமே நான் லிப் கிஸ் எல்லாம் கேட்கவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன் ஆண்டி, உங்களுக்கு கேட்காம லிப்ஸ்டிக் கூட போட்டுக்க மாட்டேன். ரிலாக்ஸ், சும்மா கலாட்டை பண்ண. விஜய், மீனுவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்குது. 2 நாள் கழிச்சு நான் வந்துட்டேன். என்ஜாய். ஓகே? அம்மா மீனாட்சி, நீ பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கிற. ஆனா என்ன சுடிதார் போட்ட மகாலட்சுமி. எப்பா, இதுவும் நல்லாதான் இருக்கு. இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலம்பா, ஃபேஷன் இதான். வாய மூடுறான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என் விருப்பப்படிதான் இருக்கணும். மீனாட்சி, வந்த மருமக 2 பேருக்கும் நான் டெஸ்ட் வச்சிருக்கிறேன். டெஸ்டா? சிம்பிள் டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சா தான் உன்னை நான் மருமகளா ஏத்துப்பேன். ஓகே? தேங்க்யூ. உங்க அப்பா என்னன்னா டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன டெஸ்ட்னு சொல்லவே இல்ல. நீங்களாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களே. இந்த வீட்லயே நானும் அண்ணன் மட்டும் தான் குட்டி போட்ட பூனைங்க. தம்பி இனிமேல் தான் உன்னை கல்யாணம் பண்ணி குட்டி போட்டு பூனை ஆகணும். ஓகே? என்ன என்ன இங்க கான்ஃபரன்ஸ் நடக்குது? நீங்க பாட்டுக்கு டெஸ்ட்னு சொல்லிட்டீங்க. இந்த பயலுக்கு பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காங்கப்பா. என்ன டெஸ்ட்னு சொல்லுங்க. என்ன டெஸ்ட்ப்பா? சமையல் டெஸ்ட் தான். மீனு, உனக்கு கிச்சன்ல என்னென்ன தெரியும்? கிச்சன்ல எனக்கு எல்லாமே தெரியுமே. நீங்க எனக்கு கிச்சன் கூட்டி போய் காமிச்சீங்கன்னா இது கேஸ் ஸ்டவ், இது சிலிண்டர், இது மைக்ரோ ஓவன், இது ஃப்ரைங் பேன், இது ஃப்ரிட்ஜ்னு எல்லாம் கரெக்டா சொல்லிடுவேன். அது இல்லம்மா, குக்கிங்ல உனக்கு என்ன தெரியும்னு. குக்கிங்லயா? கேஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரியும். பியூட்டிஃபுல், வெரி குட். Thank you. ஓகே. வேற ஒண்ணுமே தெரியாதா? ஏன்? கேஸ் ஆன் பண்ணி தண்ணி சுட வைப்பேன், அப்புறம் அதை ஆற வைப்பேன். நீ என்ன ஆற வைக்கிறது? விட்டா தானா ஆறிரும். ஆமால. அது சரிம்மா, சாப்பிட்ற ஐட்டத்துல உனக்கு என்ன தெரியும்?
அதாவது என்ன சாம்பார் வைப்ப? சாம்பார் சாம்பார் ரசத்துக்கு முன்னாடி ஊத்துமே அது. யோ பார், நான் எல்லார்கிட்டையும் கரெக்டா நடந்துக்குவேன். என்கிட்டயும் எல்லாரும் அதே மாதிரி தான் நடந்துக்கணும். இல்லைன்னா நான் பெரியார் மாதிரி பா வெங்காயம்னு திட்டி போடுவேன். என்னது திடீர்னு திட்டுறீங்க? அப்படிதான் திட்டுவேன். சந்தேகத்துக்கு சாம்பார் வெங்காயம் வெங்காயம். வெங்காய சாம்பார் வைப்பேன் மாமா. வெரி குட். வாடா. என்ன கறி சமைப்ப? மாட்டுக்கறியா, ஆட்டுக்கறியா, பன்னிக்கறியா? நோ, ஓகே. எல்லா கறியும் சமைப்பேன் மாமா. அது இல்லம்மா, உனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்ல? ஸ்பெஷாலிட்டியா? சார் மறுபடியும் திட்டுங்களா? இப்படி திடீர்னு திட்டுங்கன்னா எப்படி திட்டுறதுதான் யோசிக்கிறேன். கறி இந்த மாதிரியா எனக்கெல்லாம் பளிச்சுன்னு பேசினாதான் பிடிக்கும். இந்த வெண்டைக்காய் மாதிரி பிடிக்காது. வெண்டைக்காய் கறி தெரியும். வெரி குட் வெரி குட். அப்பா தேங்க்யூ சார். சார் இன்னும் ஒரு தடவை திட்டிடுறேன். அப்புறம் கூட்டு கூட்டா 1 + 1 2, 2 + 2 4, 4 + 4 4 8 8 8 16. நீ வேற அவர் கூட்டுன்னு சொல்றாரு, நீ பாட்டு புடலங்க மாதிரி நீட்டிட்டு போறிய. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். ஆமாமா, பொடலங்காய் கூட்டு தெரியும். ஆஹா மருமகளே, உன்னுடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்னுடைய ஃபேவரிட்மா. அக்கா வர வர இந்த காக்கா தொல்லை ஜாஸ்தியா போச்சு. தேங்க்ஸ் மாமா. அப்ப நான் எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன்ல? சாப்பிட்டா தானமா சொல்ல முடியும். கரெக்ட். இதெல்லாம் நம்ம எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம்? இதுக்கு உங்களை என்னால திட்ட முடியாது. எப்படி மாட்டி விட்டா பாருங்களேன். எந்த ஹோட்டலுக்கா? இதுதாம்மா ஹோட்டலு. நீ சமைக்க போற, நாங்க சாப்பிட போறோம். கெட் அப். எழுந்துரு. இன்னைக்கு 1 மணிக்கு உள்ளார லஞ்ச் டேபிள் மேல இருக்கணும். கோ. சரி மாமா. யூ சிட் டவுன். யூ கோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். அதுல பாதி சாம்பார் அப்படி ஊத்துமா. டேய் அலையாதடா, அகதி மாதிரி தட்டு தூக்கிட்டு. டேய்மா இன்னும் நிறைய ஊத்து. ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு கலரே நல்லா இருக்கு. தம்பிக்கு நிறைய ஊத்து. ஐயோ சீக்கிரம் சாப்பிடணும் இருக்கு. டேய் வெண்டைக்காய் வச்சுக்கன்னா துப்புற. எனக்கு கூட நிறைய வச்சுக்கணும். ஆஹா ஆஹா ஐயோ அடடா, பேஷ் பேஷ், ரொம்ப பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமா சொல்றீங்களா மாமா? நல்லா இருக்குன்னு சொல்றது சாதாரண வார்த்தைமா, அற்புதமா இருக்கு. உனக்கு மீனாட்சின்னு பேரு வச்சது தப்பு, அன்னபூர்ணின்னு வச்சிருக்கணும். அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அப்ப ஏன் இவங்க ரியாக்ஷன்ஸ்ல ஒரு மாதிரியா இருக்கு? அது உண்ட மயக்கம்மா. நீ போய் கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் கூட்டு போடு. ஐயோ எனக்கு வேணாம். அதான் அலையறோம். தீந்து போச்சு. உள்ள தீந்து போச்சா? எனக்கு போய் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. அப்பா என்னப்பா இப்படி போய் சொல்றீங்க? ஆமாண்டா, ஒன்னும் நல்லா இல்ல. அதுக்காக எல்லாரும் ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க? நானும் நல்லா இருக்குன்னு வேணும்னு தான் சொன்னேன். என்னப்பா சொல்றீங்க? நான் டெஸ்ட் பண்ணது அவளுடைய சமையல் இல்லடா, அவளுடைய ஆர்வத்தை. வேணும்னா பாரு, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த 1 மாசத்துல உங்க 2 பேர் பொண்டாட்டிகளை விட பிரமாதமா சமைக்க போறான். இது சாம்பார், இது பொரியல், இது கூட்டு, இது மோர், இது சாதம் போட்டு I got a point. I got it. Yeah, I got it. என்ன மாப்பிள்ள நடுகால டென்ஷன் நிக்கிறீங்க? அட போப்பா, மீனோட தனியா பேசணும்னு பார்த்தா கரடி ஒண்ணு நடுவில் நிக்குது. நான் சுவிட்சர்லாந்துல டெய்லி ஏகப்பட்ட கரடியை பார்த்தவன். அங்க நிக்கிறது கரடி இல்ல, கரப்பாம்பூச்சி. இப்ப நீங்களும் மீனும் இஷ்டம் போல புகுந்து விளையாட போறீங்க அவன் தலைமையில. ஹாய் கரடி சார், டைரக்டர் சார். ஆமா, ஏதோ படம் எடுக்கிறேன்னு ரீல் விட்டுக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ உங்க படம் எந்த லெவல்ல நிக்குது? எல்லாம் ரெடி சார், ஆனா ஃபைனான்ஸ் தான் இன்னும் ரெடி ஆகல. ஏன் கணக்கிறீங்க? இப்படி நீங்க சொடக்கு போடுங்க சார், ஃபாரின்ல இருந்து ஃபைனான்ஸ் கொண்டு வந்து இறக்குறேன். நிஜமாவா சார்? என் வாயில இருந்து எது வேணாலும் வரும், ஆனா போய் மட்டும் வரவே வராது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் ஃபைனான்ஸ் கொண்டு வந்து இறக்கணும்னா
நீங்க என்ன எடுக்க போறீங்க, படத்துல எப்படி எப்படி எல்லாம் காட்ட போறீங்கங்கறத என் கண் முன்னாடி செஞ்சு காட்டணும் சார். ஒரு நிமிஷம் முடிங்க சார். ஃபைனான்ஸ் ரெடின்னு சொன்ன உடனே கதை சொல்லாம இருப்பான் அந்த டைரக்டர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி வச்சிருக்கேன். டைட்டானிக்கை விட பிரமாதமான சப்ஜெக்ட் சார். ஆனா அந்த ஸ்டோரியை சொல்லணும்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஏன் அதை விட பெரிய சைஸ் கப்பல் தேவைப்படல சார்? எனக்கு ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின் வேணும் சார். ரொம்ப வசதியா போச்சு. அவ்வளவுதானே சார்? யா மாப்பிள கொஞ்சம் இப்படி வாங்க. மீனுமா கொஞ்சம் இப்படி வாமா. சார் நீங்க கேட்டீங்களே உங்க படத்துக்கு ஹீரோ ஹீரோயின், இவர்தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின். சார் ஃபைனான்ஸே ரெடி பண்ணி ஹீரோவையும் கொடுத்து ஹீரோயினை கொடுத்துட்டீங்களா சார்? நீங்க கிரேட் ப்ரொடியூசர் சார். என் படத்துக்கு நீ தான் ஹீரோ, நீ தான் நடிச்சு கொடுக்கணும். அட போன விஜய், ஃபைனான்ஸ் ரெடியா இருக்குது விஜய். ஓகேன்னு சொல்லுங்க. சரி ஓகே நான் நடிக்கிறேன். ஓகே இப்போ நான் சப்ஜெக்ட் வந்துட்டேன். இப்போ சிச்சுவேஷன் சொல்ல போறேன். இப்போ once upon a time ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்லெப் டாங் ப்ளடாங் ஸ்லெப் டாங் ப்ளடாங் ஸ்லெப்ட்ராங் ப்ளட்ராங் கிளிட்ராங் ஜெட்ராங். யா ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள தவளை முடிச்சிட்டு இருந்தாங்களா? நோ, ரெண்டு பேரும் டீப்பா லவ் பண்றாங்க. யா ஆனா அந்த விஷயம் அவங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போய் ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்க. பிரிங்க, நல்லா பிரிங்க, நல்லா பிரிங்க. ஆஃப்டர் a long time ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ஒருத்தர் ஒருத்தர் ரொமான்ஸா பாருங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆவாங்க. கமான் கமான் கட்டி டைசே. என்ன இது ஸ்லோ மோஷன்ல அழகா ஹை ஸ்பீட்ல வாங்க. கமான் பியூட்டிஃபுல். யா யா அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே கட்டி பிடிங்க. கமான். இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? சொன்னதானே தெரியும். ஹீரோவை ஹீரோயினை கிஸ் பண்ண வைக்க போறேன். ஓகே படு ஓகேயா? ஓகேயா? ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுங்க. மாப்ள வந்து விளையாடுங்க, என் பெட்டு தூக்கி மறந்துடாதீங்க. இந்த ஷாட்டை நான் ரவுண்ட் ட்ராலி போட்டு எடுக்க போறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு எடுங்க சார். थैंक यू. கம் ஆன். ரீரி கணக்கு விட்ட போடுங்க. வாத்திய குழுவே வச்சிருக்கேன். ஸ்மெல் கட் இட். யாரவன் டைரக்டர்? நான் இங்க இருக்கும்போது கட் சொல்றவன் நான்சென்ஸ். உங்க அப்பன்டா. அப்பனாவது சுப்பனாவது. இங்க நான் தான் டைரக்டர், நான் தான் கட் சொல்லணும். டாடி ஏண்டா அவங்க ரெண்டு பேரும் சேராம பாத்துக்கடான்னு சொன்னா அவங்களை வச்சு படமா டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு ஃபைனான்ஸ் கட்டு. உங்க ஃபைனான்ஸ் இனிமேல் தேவை கிடையாது. ஐ காட் ஃபைனான்ஸ் ஃப்ரம் சுவிட்சர்லாந்து. ப்ரொடியூசர் ரெடி. அப்புறம் சார் ஃபைனான்ஸ் ரெடி பண்ண போறீங்க? சார் எப்பவுமே ரெடி சார். இந்த சபாபதி மவுத்துல ஒரு வாக்குறுதி கொடுத்தான்னா எப்பவுமே பின்வாங்க மாட்டான். உங்களுக்கு எத்தனை பாட்டில் ஃபைனான்ஸ் வேணும்? பாட்லா? நீங்க காமெடி பண்றீங்க. சீரியஸா சொல்றேன். சீரியஸாவா? ஃபைனான்ஸ், இன்னசென்ஸ், லைசென்ஸ், ரொமான்ஸ் எல்லாமே சென்ட் பாட்டில். நீங்க கேட்டது ஃபைனான்ஸ் பாட்டில். 4 பாட்டிலுக்கு 4 2 8000 ரூபாய். அதுக்கே நீங்க தான் ஃபைனான்ஸ் கொடுக்கணும். நான் ஃபைனான்ஸ் கொடுக்கணும்டா? யா டேய் ஏமாத்து. அடிங்க பாரின் பிச்சைக்கார நாயே. டேய் என்ன சார் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க? எனிதிங் ராங்? யாராவது? மிஸ்டர் ஆர்கே, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஐயோ ஆல் ரைட். ஐ அம் ஆல்வேஸ் ஆல் ரைட் சார். பைக் பஞ்சர், அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சாரி சார். Where is the cheat? Where is the cheat? இப்போ தினேஷ் திருந்தி நல்ல பையன் ஆயிட்டான். இனிமே அவன் தப்பு பண்ண மாட்டான் அப்படி நான் நம்புறேன். தினேஷோட பெரிய தப்பு பண்ண ஒருத்தர் இருக்கான். இது என்ன கிளாஸ் ரூமா இல்ல டான்ஸ் கிளாஸா? நீங்க 3 பேர் எழுந்து இந்த பக்கம் வாங்க. இங்க வந்து நில்லுங்க. உங்களுக்குலாம் எத்தனை தடவை சொல்றேன் நான் வர்றதுக்கு லேட்டானா அமைதியா உட்கார்ந்து ப்ரே பண்ணுங்கன்னு. பிரேயர் தான் அசெம்பிளி ஹால்ல பண்ணியாச்சே மேடம். சோ வாட்? மறுபடியும் பண்ண கூடாதா? நான் கிளாஸுக்கு வந்தா ப்ரே பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு உங்களுக்குலாம் தெரியாதா? Close your eyes. Oh God, I thank you for giving me this lovely day. I thank you for giving me this lovely day. I offer it back to you. I offer it back to you. Help me to study well. Help me to study well. Bless my father and mother. Bless my father and mother. My brothers. My sisters. My sisters. My teachers. My teachers. My school. My country. போதும், கண்ணை திறங்க. யாரு? யாரது? யாரடி இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும்? மரியாதையா சொல்லுங்க. என்னது மேடம்? ஷட் அப். சரி சரி. இப்ப சொல்லலனா யாருமே எக்ஸாம் எழுத முடியாது. யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா மத்தவங்க தப்பிச்சுக்கலாம். சொல்லுங்க. இவன் தான் மேடம்.
சொல்லி கொடுக்காத பல விஷயங்களை வாழ்க்கை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் a great master. So we all wish you a great success for your bright future. தெய்வமே என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிடுங்க. எழுந்திருப்பா. ஐயப்பா எழுந்திரு. I am proud of you. என்ன மன்னிச்சிருங்க சொல்லுங்க மிஸ். ஐயோ பரவாயில்ல. என்ன மன்னிச்சிடுங்க. ஐயப்பா. என்ன மன்னிச்சிடுங்க மிஸ். சாரி மிஸ். எழுந்திருப்பா. என்ன மன்னிச்சிடுங்க சொல்லுங்க மிஸ். எழுந்திருப்பா. என்ன மன்னிச்சிடுங்க மிஸ். சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன். சாரி மிஸ். என்ன பொசிஷன் இல்லாம இந்த மாதிரி பொசிஷன் தான். ஏங்க இங்க வாங்க. மிஸ்டர் தர்மா மாஸ்டர் கொஞ்சம் இங்க வாங்க. கிளாஸ் கொஞ்சம் கண்டினியூ. ஓகே மாஸ்டர். என்னடி ஏங்க ஒரு நாளைக்கு 6 ரூபாய் 25 பைசானா 30 நாளைக்கு எவ்வளவுங்க? என்ன கணக்கு? பால் கணக்குங்க. ஏண்டி 6 ரூபாய் 25 பைசாக்கு எத்தனை சைபர் கூட எனக்கு தெரியாது. என்கிட்ட போய் கேட்டு இதுக்கெல்லாம் நேரங்காலம் உனக்கு கிடையவே கிடையாதா? ஏண்டி தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை வேணா? கராட்டே கிளாஸ். ஆமா குழந்தைங்க எப்படி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நம்மளே அவங்க எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லி கொடுக்கறதா ஒரு தொழிலா? கராட்டே பத்தி உனக்கு என்னடி தெரியும்? படி. ஏய் நில்லு. நான் உனக்கு பெத்துமே அது எங்க? குழந்தை தூங்குதுங்க. எது குழந்தையா? அடி பாவி கட்டல படுத்தாலே பாதி கால் வெளியே தொங்குது. அத போய் குழந்தைற முதல்ல எழுப்பி கொண்டாடி. படிச்சு முடிச்ச காலத்துல தூங்கிட்டு இருக்காங்க. ஏண்டி 12 வருஷமா அவனை படிக்க வச்சு கெடுத்தது போதா? இந்த பார் இனிமேல் அவன் என் பையன். நான் போக முடியாத ஜப்பான் டோர்னமெண்ட்டுக்கு அவனை அனுப்பி கோல்டு மெடல் வாங்காம விட மாட்டேன். முதல்ல அவனை எழுப்பி ஜாக்கிங் அனுப்பே. அசந்து தூங்குற குழந்தைய நான் நிச்சயமா எழுப்ப மாட்டேங்க. ஐயோ சத்தம் வராம விளையாடுங்கப்பா. சத்தம் வர மாதிரி விளையாடுங்க. கோணி பைய குழந்தைன்றா. இன்னமும் 7 கிரகம் ஒன்னா ரூபா பிறந்த மாதிரி இன்னும் எழுந்திருக்கானா? கோணி பைய எழுந்துடுறா. ஜப்பான் போனா நான் பல்லு விளையாடு தான் போவேன். ஏண்டா பல்ல பார்த்தாடா மெடல் கொடுக்கறோம் பரதேசி நாயா. எழுந்துடா. இவனுக்கு இப்படி சொன்னா வேலைக்கு ஆகாது. அம்மா! பள்ளிக்கூடம் இருக்கும்போது அது பிரச்சனை கம்மியா இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் பிரச்சனை பண்ண உள்ளே வேணா நியூசன்ஸ் கேஸ் லாக்அப்ல தள்ளுவேன். என்னடி போன்? ஹலோ ஹலோ ஹலோ. உண்மையிலேயே இதுல போன் வந்துச்சா? எனக்கு இல்லைங்க உங்களுக்கு தான். ஓஹோ மிஷினை காதுல வெயிடி டமாரத்தை கட்டிட்டு அவஸ்தையா இருக்கு. படிக்க வேண்டிய வயசுல நான் சரியா படிக்காதனாலதான் இப்படி நேரம் கட்ட வேலை லோல் பண்ண வேண்டியதா இருக்கு. நேத்து போனதெல்லாம் இலக்காரமா பேசுதுங்க. என் பிள்ளையாச்சும் படிச்சு 4 பேர் மதிக்காம இருப்பான்னு பார்த்தா நீ நாய் பிடிக்க கூட லாய்க்கு பண்ண மாட்ட போட்டுக்கடா. டேய் எங்க நீ சம்பாரிச்சு கொட்ட வேணாடா. உன் பொழப்ப பார்த்துட்டா போதும். முதல்ல உங்க பொழப்ப பாருங்க. இந்த மாசம் சீட்டு பணம் கட்டணும். இதான் எனக்கு சேஃப். என்ன பண்ண போறன்னு நீயே முடிவு பண்ணிக்கடா. அட்லீஸ்ட் போலீஸ் வேலைக்கா சேரப்பாரு. திருடன் ஆயிடாத. நீ போற போக்க பார்த்தா அப்படிதான் ஆக போடுறது. டாய் சட்டை எடு. எந்த சட்டைப்பா? உங்க அப்பா என்ன கலெக்டர் உதயமா பாக்குறான். காக்கி சட்டை தான். இந்த சட்டையை போட்டாதான் தின்னலாம். யாரா கடையில 100 ரூபாய் சில்லற கொடுற. இப்ப சில்லற வாங்கி என்ன பண்ண போறீங்க? ஒப்பனை கல்யாணம் பண்ண போறேன். ஏய் இருக்கா இல்லையாடா? இருக்கு ஆனா கொடுக்க மாட்டேன். ஏன்டா கொடுக்க மாட்டேன்? 65 வயசான கிழங்களுக்கெல்லாம் சில்லற கொடுக்க கூடாதுன்னு அச்சான் சொல்லி இருக்காரு. அப்ப 65 வயசுல ஒரு பொம்பளை கொடு. என்ன லொல்லா இருக்கிறது கேளியா? கேட்டால இல்லைங்கிற. அப்ப அது இல்லையா? ஐயோ சரி சரி 50 பிஸ்கட் கொடு. ஒண்ணுதான் இருக்கு. ஏன்டா மீதி எல்லாம் நீ தின்னுட்டியா? ஐயோ ஒரு பாக்கெட் தான் இருக்கு. குடுறா.
அப்ப காசு நீ தான் சில்லறையா இல்லையாடா பாவம். உனக்கு பிஸ்கெட்டை கொடுத்துட கூடாதியா? இருக்காடா? எதுல? ஹலோ, என்ன ஆச்சு? 50-50? என்ன கேட்டீங்க? 10-10 50-50? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஐயோ, பிரிச்சிட்டீங்களா? இல்ல, பிரிக்க போறேன்டா. குடுத்தாத்தா, குடுத்தாத்தா. விலை ஜாஸ்தி ஆகும். பரவாயில்லையா? எவ்வளோ? 50,000. உனக்காக 5 குறைச்சுக்கிறேன். 45,000. ஏய், சீப்போ. பேட்டை. அனு, உனக்கு அதான் வேணுமா? ஆமா ஆமா. எங்க அப்பனுக்கு அறிவே இல்ல. ஒரு 50-50 பிஸ்கட் பாக்கெட் இல்ல, என்னென்னமோ அடிக்க வச்சிருக்கான். பிரிக்கிறேன். ஏனு சின்ன இதயத்தை தருவா? என்னது? அதான் லிட்டில் ஹார்ட். 50-50 தான்டா வேணும். சரி, பக்கத்து கடையில இருக்கா, பாத்துட்டு வந்துடுறேன். ஹே, நான் எல்லா இடத்துலயும் பாத்துட்டு தான்டா வந்திருக்கேன். அதுவும் பார்த்தாச்சா? அப்ப இல்லையா? சரி அனு, நீ வீட்டுக்கு போ, நான் எடுத்துட்டு தரேன். வேண்டாம் வேண்டாம், உனக்கு எதுக்கு அந்த சிரமம்? நான் பாத்துக்கிறேன். அனுக்கு ஒரு 50-50 இல்லாம ஏன்டா இந்த பேக்கரி? ஹலோ சார், பிஸ்கட் ஆர்டர் எவ்வளவு வேணும்? 50-50 இருக்கா? இருக்கு சார். எவ்வளவு வேணும்? எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையும் இங்கே இருக்கு. ஓகே சார். ஹலோ சார், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேற எவன் கிட்டயும் 50-50 இருக்க கூடாது. ஃபுல்லா இங்க தான் இருக்கணும். மொத்தலோட இங்கே இருக்கிறேன் சார். ஃபுல்லா இருக்கு. அடுக்கு அடுக்கு. அம்மா, ஐயோ அம்மா. அத்தை, இந்த சுடு தண்ணி ரொம்ப சூடா இருக்கு. கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்துட்டு வந்துருங்களா? என்ன மாமாக்கு சூடத்துக்காது இல்லையா? அத்தை, அப்படியே கொஞ்சம் மஞ்சள் கூட எடுத்துட்டு வந்துருங்க. என்ன பத்து போட்டிடலாம். பாருடா, எங்க அண்ணன் பொண்ணு காலையில தான் வந்தா. சாப்பாடு தண்ணி இல்லாம உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா. இதுக்கு தான்டா ஒரு ரத்த சம்பந்தம் வேணுங்கிறது. அத்தை, என்னத்தை இன்னும் அங்கே நின்னு வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? போங்க, என்ன சொல்ற வேலை செய்யுங்க. சரிம்மா. அம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மாமா, ஒத்தடம் கொடுத்தா சரியாயிடும். இருந்தாலும் இந்த மாமாக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. பட்ட வச்சுக்கிறேன். யார மாமா சொல்ற, யார வச்சுக்கலாம் சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியலடி. பெரிய மாமா தான் சொல்றேன் மாமா. மாமாவை இந்த மாதிரி வீங்கி போற அளவுக்கு அடிக்கலாமா? ச்சே, நிறுத்துடி நீ. அவரையும் மாமான்ற, என்னையும் மாமான்ற, கொழுப்பமா இல்ல? வேற என்ன மாமா சொல்றது? அவர மாமா நீ சொல்லு, என்ன அத்தா நீ சொல்லு. போங்க மாமா. திருப்பி மாமாவா? அத்தா நீ சொல்லு. அப்படின்னா கட்டிக்கு போறோன்னு அத்தான் தான் சொல்லுவாங்க. அப்படியா? அத்தான். ஆஹா, அத்தான். ஆஹா, அத்தான். இன்னொரு தடவை. அத்தான். பொறுக்கும் போதே எல்லாம் அப்பனா பிறந்துட்டாங்களாடா? அடங்க மாட்டேங்கிறாங்க. ஏய், நம்ம வயசு தாண்டி தானே அவங்களும் வந்திருக்காங்க. பாக்க போனா நாம தானே அவங்களுக்கு சீனியர். நம்மளும் மதிக்கலாம்னு பரவாயில்ல. நம்ம வயசுக்காச்சும் மரியாதை தர வேண்டாம். மதிக்காம மிதிக்கிறாங்களடா. நாமளும் அவனுங்கள மாதிரி வளரணும்டா. உங்க அப்பா மாதிரி மனுஷனால வளர முடியாதுடா. டேய், எங்க அப்பா மாதிரி வளரணும்னா ஒரு 15 வருஷம் ஆகும்டா. இல்லடா, 15 நிமிஷத்துல ஆயிடலாம். எப்படிடா? அதுக்கு ஒரு டானிக் இருக்கு. அதை அடிச்சா டைனோசர்ஸ் பவர் வரும். எல்லாரை விட பெரிய ஆளா ஆயிடலாம். ஜூட். எங்க அப்பா என்ன அஸ்டாண்டா. ஒன்னேடா? ஆமாண்டா. கூப்பிடுறவங்க அப்படா. அஸ்டாண்டா என்ன? பேக்கரி. 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 என்னடா? ஏய். டேய். பேக்கரி. அடிப்படா டேய். ஏய், என்ன இப்போ வந்தறா? ஏய். அடிக்கணும்டா. அடிக்கணுமா? உங்க அப்பனை போய் ஆடுறா. கூப்பிடுறேன் அவனை. கூப்பிடுங்க அவனை. டாய் சண்முகம். யாரா அவன்? எங்க அப்பன்டா. கூப்பிடுறேன் அவனையும். டாய் ராமசாமி. இது யாரா அவன்? அவங்க அப்பன்டா. எங்க அம்மா அழுகுறாங்கடா. என்னடி இப்படி பண்றாங்க? என்னங்க? போறேன்டா, எங்க அம்மா அழுகுறாங்கடா. டேய் டேய், எங்க அம்மா அழுகுறாங்கடா. டேய், வீட்டுக்கு போறேன்டா. வா போலீஸ். வாடா வாடா வாடா, வரா பாரு. குரங்கு பெத்துட்டு குழந்தை குழந்தைன்றீங்க பார். எப்பா டேய், கீழ வரியா இல்லையாடா? டேய், ஜப்பான் போணும்டா. ஏன்டா இது? நீ ஜப்பானை தான் பாக்குற. நான் இங்க இருந்து உலகத்தையே பாக்குறேன். உலகத்தையே பாக்குறேன். ஓகே ஓகே. டேய், டேய், இப்ப நான் மேல வந்தா வாங்கடா கீழ. வாங்கடா, சொன்னா கேளுங்கடா. அடாயம் மாமே, தைரியம் தான் மேல வர. டேய், ஐயோ தொப்பிய கட்டிட்டா.
எந்த நாயர உங்க பையன் கூட வா. நாமளும் மேல போய் உட்கார்ந்து தண்ணி அடிப்போம். இப்படிதான்டா வந்தோம், இப்படிதான்டா போனோம். ஐயோ நான் வரல. என்ன சொல்றாங்க? வாய முடி. நீங்களா கீழே வரீங்களா இல்ல கேமரா வரட்டா? போடா 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 டேய் போடா.